நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. ஆமென். பரலோகத்தின் பிதாவே, நாமம் சுதாக வருக. இந்த சித்தம் முழுவதும் செய்வது போல முழுவதும் செல்வதாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் மன்னை உங்களுக்குள் ஆசீர்வதித்து மெதுவாய் நியாய ஆசீர்வதிப்பதை உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை, உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுகள் நீக்கி விடுவிக்கின்றேன், இடுகள் நீக்கி விடுவிக்கின்றேன். இறுதி வரை நடத்தி செல்வேன், இறுதி வரை நடத்தி செல்வேன். அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றேன். உடைந்த நொந்த உள்ளத்தோடு அநேக துன்பங்கள் சேர்க்கின்றேன். அனைத்திலும் விடுவிக்கின்றேன். அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லையே, ஒரு நன்மையும் குறைவதில்லையே. அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன் எவ்வேளையும், நன்றி கீதம் என் நாவில் என் நேரமும். துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன் எவ்வேளையும், நன்றி கீதம் என் நாவில் என் நேரமும். என் ஆத்மா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும், என் ஆத்மா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும். ஆக மகிழ்வார்கள் துன்பப்படுவோம், ஆக மகிழ்வார்கள் துன்பப்படுவோம். அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை.
அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. தேடினேன் கூப்பிட்டேன் பதில் தந்தீரே, பயங்கள் நீக்கி பாதுகாத்தீரே. தேடினேன் கூப்பிட்டேன் பதில் தந்தீரே, பயங்கள் நீக்கி பாதுகாத்தீரே. எலும்புகள் நரம்புகள் முறிந்திடாமல், எலும்புகள் நரம்புகள் முறிந்திடாமல், ஏதோ பார்த்து கொள்வீர், ஏதோ பார்த்து கொள்வீர். அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். ஆமாண்டவரே, இந்த வார்த்தையின்படி தேவனே, இந்த மாலை நேரத்தில் நாங்கள் ஒரு பாதத்தில் வருகிறோம். தேவன் தாமே நீரை ஒவ்வொருத்தரையும் தொடு மாட்டவர். ஆமாப்பா தேவனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனே, இந்த இடத்தில் ஜெபம் நடக்கிறது தேவனே உமது கிருபைப்பா. ஆமாப்பா தேவனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, ஆத்துமாக்களை நீர் அழைத்து பாட மாட்டவரே, அதுக்கு தடையா இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தில் இப்போதே நாங்கள் நெருப்பில் சுட்டரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாப்பா தேவனே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தேவ பிரசனம் இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா அப்பா தேவனே, அப்பா தேவனே, ஒரு நாளும் நாங்கள் அவமானப்படுவதில்லை ஆண்டவரே. ஆமாண்டவரே தேவனே, உமது ஊழியத்தை செய்கின்றோம் ஆண்டவரே. தேவனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை ஒவ்வொருத்தரையும் எடுத்து நீ பயன்படுத்துகிறீர் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேவனே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவ பிரசனம் இறங்கட்டும் ஆண்டவரே, தேவ பிரசனம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஆமாப்பா தேவனே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாங்கள் எல்லாரையும், நாங்கள் இருக்கிற எல்லாரும் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்துக்கு ஒரு பாத்திரம் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. எந்தவித டிஸ்டர்பன்சஸ் இல்லாதபடி தேவனே நாங்கள் உண்மையே துதிக்க ஆராதிக்க தேவன் தாமே எங்கள் கிருபை ஊட்டும் ஆண்டவரே. நீர் உமது நேரம் ஆண்டவரே எங்களுக்கு நீ கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, 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 hallelujah. Okay, next to Psalm 369. இறைவனை நம்பி இருக்கிறேன், எதற்கும் பயப்படேன். இயேசுவை நம்பி இருக்கிறேன், எதற்கும் பயப்படேன். உலகம் எனக்கெதிராய் என்ன செய்ய முடியும்? உலகம் எனக்கெதிராய் என்ன செய்ய முடியும்? பயமென்னை ஆட்கொண்டால் பாடுவேன் அதிகமாய். பயமென்னை ஆட்கொண்டால் பாடுவேன் அதிகமாய். திருவசனம் தியானம் செய்து ஜெயமெடுப்பேன் நிச்சயமாய். திருவசனம் தியானம் செய்து ஜெயமெடுப்பேன் நிச்சயமாய். அச்சமே கொள்ளாது, இறை அமைதி என்னை காக்கும். அச்சமே கொள்ளாது, இறை அமைதி என்னை காக்கும். உலகம் எனக்கெதிராய் என்ன செய்ய முடியும்? உலகம் எனக்கெதிராய் என்ன செய்ய முடியும்? இறைவனை நம்பி இருக்கிறேன், எதற்கும்
பயப்படே, இயேசுவை நம்பி இருக்கிறேன், எதற்கும் பயப்படே. உலகம் எனக்கு எதிராய் என்ன செய்ய முடியும்? என் உலகம் எனக்கு எதிராய் என்ன செய்ய முடியும்? என் சார்பில் இருக்கின்றேன் என்பதை நான் அறிந்து கொண்டேன். என் சார்ப செயல்படுவோம் திரும்புவார்கள், என் எதிராக செயல்படுவோர் திரும்புவார்கள் பின்னிட்டு. அச்சமே கொள்ளாது, இறை அமைதி என்னை காக்கும். அச்சமே கொள்ளாது, இறை அமைதி என்னை காக்கும். உலகம் எனக்கு எதிராய் என்ன செய்ய முடியும்? உலகம் எனக்கு எதிராய் என்ன செய்ய முடியும்? சாவினின்று என் உயிரை மீட்டீரே கிருபையினால். சாவினின்று என் உயிரை மீட்டீரே கிருபையினால். உம்மோடு நடத்திடுவேன் உயிர் வாழும் நாட்களெல்லாம். உம்மோடு நடந்திடுவேன் உயிர் வாழும் நாட்களெல்லாம். அச்சமே கொள்ளாது, இறை அமைதி என்னை காக்கும். அச்சமே கொள்ளாது, இறை அமைதி என்னை காக்கும். உலகம் எனக்கு எதிராய் என்ன செய்ய முடியும்? துயரங்களின் எண்ணிக்கையை கணக்கெடுக்கும் தகப்பனே. துயரங்களின் எண்ணிக்கையை கணக்கெடுக்கும் தகப்பனே. நீரை தோல் பையில் சேர்த்து வைத்து பதில் தருவீர். என் கண்ணீரை தோல் பையில் சேர்த்து வைத்து பதில் தருவீர். அச்சமே கொள்ளாது, இறை அமைதி என்னை காக்கும். அச்சமே கொள்ளாது, இறை அமைதி என்னை காக்கும். உலகம் எனக்கு எதிராய் என்ன செய்ய முடியும்? மறக்கவில்லை என் பொருட்கள் செலுத்துகிறேன் நன்றி பலி. மறக்கவில்லை என் பொருட்கள் செலுத்துகிறேன் நன்றி பலி. காலடிகள் இடராமல் காத்தீரே நன்றி ஐயா. காலடிகள் இடராமல் காத்தீரே நன்றி ஐயா. அச்சமே கொள்ளாது, இறை அமைதி என்னை காக்கும். அச்சமே கொள்ளாது, இறை அமைதி என்னை காக்கும். உலகம் எனக்கு எதிராய் என்ன செய்ய முடியும்? உலகம் எனக்கு எதிராய் என்ன செய்ய முடியும்? Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 நம்ம கண்ணீர் என்ன பண்றாரா? தோல் பையில சேர்த்து வைத்திருக்கிறார். சோ நம்ம என்ன பண்ணணும்? பயப்படணுமா? பயப்படணுமா? ஏன் பயப்படக்கூடாது? யார் நம்ம கூட இருக்கிறா? இயேசு இருக்கிறார். நம்ம பயப்பட தேவையே இல்லை.
ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனே, இந்த வேளையில இயேசுவே இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தேவனையும் பார்த்து வைக்கிறேன் ஆண்டவரே. அவருக்கு இருக்கக்கூடிய பயங்கள், அச்சங்கள் தேவனே எல்லாத்தையும் ஒரு பாத்துல ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. ஆமாப்பா தேவனே, எல்லாத்தையும் எடுத்து போடும் ஆண்டவரே. ஆமாப்பா தேவனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனே நீ தொடும் ஆண்டவரே, தொடும் ஆண்டவரே. ஆமாப்பா தேவனே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருத்தரின் பலவீனங்களை அறிந்த தேவன் ஆண்டவரே. ஆமாண்டவரே, எல்லாத்தையும் எடுத்து போடுகிறீர். அதுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே தேவனே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. கிருபை 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 கிருபை. கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி 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 நன்றி. தேவனே, உங்க தெய்வ கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே. ஆமாப்பா தேவனே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவனே, எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பலவீனமான உறுப்புகள் எல்லாத்தையும் தொடும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே, சுகம் தாரும் ஆண்டவரே, சுகம் தாரும் ஆண்டவரே. உம்மால் எல்லாம் செய்ய முடியுமா யெகோவா ரப்பா, சுகத்தரும் தெய்வமே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவனே, ஒவ்வொருத்தரையும் நீ தொட்டு சுகம் தருவதற்காக நன்றி அப்பா. நன்றி 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 நன்றி. தேவனே, எங்களை காத்துக்கொள்ள தேவனே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே ஸ்தோத்திரம், யெகோவா ஷம்மா ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. இம்மட்டும் உதவின எபினேசர் இனியும் உதவி செய்வீர் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. ரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் கமனி எங்கும் பாய்கின்றதே. ரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் கமனி எங்கும் பாய்கின்றதே. உம் வல்லமையால் சுகமானே, உம் வார்த்தையால் சுகமானே, உம் கழுவுகளால் சுகமானே, உம் தயவினால் சுகமானே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இயேசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. இயேசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. உம் வல்லமையால் சுகமானே, உம் வார்த்தையால் சுகமானே, உம் தழும்புகளால் சுகமானே, உம் தயவினால் சுகமானே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு ரத்தம் வல்லமை பாய்கின்றதே. முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு ரத்தம் வல்லமை பாய்கின்றதே. குடல் தோல் கணையம் இறைப்பை வயிறு சதையெங்கும் பாய்கின்றதே. குடல் தோல் கணையம் இறைப்பை வயிறு சதையெங்கும் பாய்கின்றதே. இயேசு
ஏசையா ரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே ஏசையா ரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே உம் வல்லமையால் சுகமானே உம் வார்த்தையால் சுகமானே உம் கருவுகளால் சுகமானே உம் தயவினால் சுகமானே சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே வல்லமை நதியாய் பரவி பாயுதே கூட்டு ஈரல் கூட்டு கை கால் திசுக்கள் வல்லமை பாய்கின்றதே மூட்டு ஈரல் மூட்டு கை கால் திசுக்கள் வல்லமை பாய்கின்றதே எலும்பு நரம்புகள் சிறுநீரகங்கள் தலையெங்கும் பாய்கின்றதே எலும்பு நரம்புகள் சிறுநீரகங்கள் தலையெங்கும் பாய்கின்றதே ஏசையா ரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே ஏசையா ரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே உம் வல்லமையால் சுகமானே உம் வார்த்தையால் சுகமானே உம் தழும்புகளால் சுகமானே சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே வல்லமை நதியாய் பரவி பாயுதே கற்பப்பை கட்டி காயங்கள் புண்கள் வல்லமை பாய்கின்றதே கற்பப்பை கட்டி காயங்கள் புண்கள் வல்லமை பாய்கின்றதே முதல் வாரங்கள் நுரையீரல்கள் சுவாசமெங்கும் பாய்கின்றதே முடக்குவாதங்கள் நுரையீரல்கள் சுவாசமெங்கும் பாய்கின்றதே ஏசையா ரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே ஏசையா ரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே உம் வல்லமையால் சுகமானே உம் வார்த்தையால் சுகமானே உம் தழும்புகளால் சுகமானே உம் தயவினால் சுகமானே சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே வல்லமை நதியாய் பரவி பாயுதே Praise the Lord. 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 Hallelujah. 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 என்ன ரீடிங் இன்னைக்கு சர்ச்ல ஆல்மோஸ்ட்ல என்ன சொல்லிருக்காரு ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப சுகமா இருந்தது. அதுதான் பாஸ்டல் ரீடிங். லாசருல்லா செல்லுட்டு லாசர். இது செகண்ட் ரைடிங்ல திமோத்தில என்ன சொல்லிருக்காரு? இட் இஸ் அபௌட் தி ஃபெய்த், விசுவாசத்தை பத்தி. ஆக்சுவலா வந்து அந்த ஃபர்ஸ்ட் ரீடிங் ஆல்மோஸ்ட் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் படிங்க. எல்லாம் உள்ளது. சீயோன் குன்றின் மீது இன்பத்தில் செலுத்திப்போது, சமாரிய மலை மேல் கவலையற்றிப்போது, மக்கள் இனங்களுள் சிறந்த இனத்தின் உயர்குடி மக்களே, இஸ்ரேலின் மக்கள் தேடி வரும் அளவுக்கு பெருமை வாய்ந்தவர்களே, உங்களுக்கு ஐயோகே. தீய நாளை இன்னும் தள்ளி வைப்பதாக நீங்கள் நினைக்கின்றீர்கள், ஆனால் வன்முறையின் ஆட்சியை அருகில் கொண்டு வருகின்றீர்கள்.
தந்தத்தாலான கட்டிலில் பஞ்சனை மீது சாய்ந்து கிடப்போருக்கும், கிடையிலிருந்து வரும் ஆட்டுக்குட்டிகளையும் மந்தையிலிருந்து வரும் கொழுத்த கண்டுகளையும் உண்போருக்கும் ஐயோ கேடு. ஸோ வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த 4வது வசனம், how terrible it will be for you to that stretch out on your luxurious couches, feasting on veal and lamb. You like to compose songs as David did and play with them on harps. You drink wine by the bowlful and use the finest perfumes, but you do not mourn over the ruin of Israel. So you will be the first to go into exile. Your feast and banquets will come to an end. Praise the Lord. Praise the Lord. So actually வந்து இந்த இதை வந்து இந்த வசனங்களை வந்து நீங்க ஜஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, we tend to feast at any cost. எதனா ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் என்ன பண்ணுவோம், we try to put a party, ஒரு பார்ட்டி கொடுக்குறோம். இல்லாட்டி வந்து ஒரு நம்ம பாண்டிச்சேரியை பொறுத்தவரைக்கும் என்னது பேர். ஸோ வாட், ஏன் அதெல்லாம் நம்ம செய்யறோம், ஆனா we do not think about people who are not able to celebrate all these things. அது நம்ம இன்னைக்கு நான் நினைச்சிருக்கிறோம், நினைச்சதே இல்லை. ஆக்சுவலாக வந்து there are many things. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து அந்த இதில் வந்து காஸ்பல் ரீடிங்லேயும் வந்து சொல்லியிருக்கு என்னன்னா வந்து Luke 16 verse 19 to 31. we do not அது படிக்க தேவையில்ல, எல்லாருக்கும் தெரிஞ்சது. லாசரும் அந்த ஏழை இவரை வந்து அந்த பணக்காரரும் லாசரையும் நம்ம பார்க்குறோம். So all the riches வந்து அந்த rich person வந்து he had in this world, but when he went to the world, other world என்ன, கடவுளோடு போகும்போது என்ன ஆச்சு, ஒருத்தர் வந்து எங்க போனாரு, கடவுளோட போனாரு, இன்னொருத்தர் எங்க போனாரு, பாதாளம். இங்க என்ன ஆச்சு, அப்படியே வந்து it was an opposite. The rich person வந்து he was in a burning fire, whereas the poor person Lazarus வந்து எப்படி இருந்தார், he was having all the riches of the heaven. நம்ம வந்து worldly riches வேணுமா, heaven ஓட riches வேணுமா, அதை யோசிக்கணும். அது வந்து ஆக்சுவலா வந்து நீங்க வந்து gospel reading வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, not only gospel reading, all the 3 readings, we should not be complacent with respect to the needs of the poor people or the have-nots. இல்லாதவங்களை பத்தி நம்ம என்ன பண்ணோம், யோசிக்கணும். அதே போல வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து we have to be steadfast in our faith. We should not fall for உலக பிரதமான காரியங்களுக்கு நம்ம விழக்கூடாது. நம்ம அநேக சமயத்துல வந்து என்னன்னா உலக பிரதமான காரியங்களுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் தரோம். ஆனா வான் வீட்டில் நம்ம எப்படி இருக்கணும்னு நம்ம சிந்திக்கணும். அதுக்கு வந்து இன்னைக்கு வந்து கொடுத்துருக்குது வந்து. ஸோ எவ்ரிஒன் ஹஸ் காட் a ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம எல்லாருக்கும் இருக்கு. இல்லாதவர்களுக்கு என்ன பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும். ஸோ ஆக்சுவலா வந்து many people are there who are doing it. நம்ம வந்து we do it only once a year. பட்சத்துல ஒரு முறை தான் வந்து என்ன பண்றோம், நம்ம வந்து we go and meet those people and help them. பட் ஆனா வந்து என்னன்னா இன்னைக்கு காஸ்பல் என்ன சொல்றதுன்னா, கடவுள் வந்து நம்மளுக்கு எல்லாம் ரிசோர்சஸ் கொடுத்துருக்குறாரு. அந்த ரிசோர்சஸை வந்து நம்ம பயன்படுத்தி we should have some resources for the people in need. இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால வந்து as we are all இயேசுவோட பிள்ளைகள், சீஷர்கள். அவர் வந்து மற்றவங்களை பத்தி மற்றவங்களை எதனா இருந்தா என்ன பண்ணாரு, இறங்கினார். So he had pity on others, so he helped them. So அதே போல தான் நம்மளும் இருக்கணும். So அதனால வந்து we should not be complacent, we should be righteous
ரைச்சியஸ்னஸ் தேவ சமூகத்துல வந்து நம்ம என்னன்னா நன்மை செய்யணுமோ அதை செய்யணும். அதை எப்படி செய்யணும்னா உலக இந்த வேர்ல்டுல வந்து மார்ஜினலைஸ்ட் பீப்புள் அவங்களுக்கெல்லாம் வந்து உதவி செய்யணும். ஸோ வந்து யூஸ்வலா வந்து we can take Mother Teresa as a best example. Mother Teresa எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து அவங்க என்ன ஆக்சுவலா வந்து she didn't go and preach gospel. அவங்க செயல் தான் gospel teaching மாறிச்சு. ஸோ வந்து நம்ம வந்து ஆஸ் கிறிஸ்டியன்ஸ் வந்து ஆக்சுவலா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கிறிஸ்டியன்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் வந்து they teach, they preach எல்லாம் சொல்லுவாங்க, but they don't have compassion. Only few have. ஸோ வந்து இன்னைக்கு வந்து ரீடிங்ஸ்ல வந்து நம்மளை வந்து மெடிடேட் பண்ண சொன்னது என்னன்னா மார்ஜினலைஸ் பீப்புளுக்கு நம்ம வந்து என்ன செய்யணுமோ கடவுள் வந்து நம்ம வந்து ஈச் ஒன் நம்ம வந்து யாரும் எல்லாருக்கும் வந்து அந்த சிந்தனை கொடுத்துருக்கிறாரு, அதை நம்ம செய்யணும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஏன்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் வந்து என்ன கொடுத்துருக்காரு, எல்லாருக்கும் ஆசீர்வாதம் தந்துருக்கிறாரா இல்லையா? இல்லையா? ஆசீர்வாதம் தந்தவங்கலாம் ஆமென் சொல்லுங்க. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஸோ நம்ம வந்து நீங்க வந்து சர்ச் வந்து நம்ம வந்து நம்ம சில ஆல்மோஸ்ட் ஆல் த ரீடிங்ஸ் ஆஃப் தி சர்ச் வந்து எல்லா ரீடிங்ஸும் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல தாட்ஸ் கொடுக்குது. அதை வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், அதை வந்து நம்மளோட லைஃப்ல வந்து நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். ஸோ அதனால வந்து we have to pray for our நம்மளோட பிரீஸ்டிங்களுக்கும் ப்ரே பண்ணணும். இன்ஸ்ட் ஆஃப் அவங்க வந்து கதை வந்து சொல்றது, கோயிலில் வந்து பிரசங்கன்ற பேர்ல கதை சொல்றதுக்கு வந்து கடவுளோட வார்த்தைகளை நம்ம கிட்ட சொல்லி அதன் மூலமாக நம்ம கிட்ட வந்து என்ன பண்ணணும், உணர்த்தணும். ஸோ அவங்களுக்காக நம்ம வந்து ஜெபிக்கணும், நம்ம பிரீஸ்டிங்களுக்கு தான் நம்ம ஜெபிக்கணும், அது நம்மளோட கடமை. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஸோ எல்லா இடத்துலையும் தவறு இருக்குதான். நம்ம தவறு வந்து எல்லா இடத்துலையும் நம்ம வந்து we should not say that everything is perfect everywhere. எல்லா இடத்துலையும் தவறு இருக்கு. நம்ம வந்து as we are வந்து lay persons we should pray for our religious community. Praise the Lord. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனே, எங்கள் குருக்களை உங்கள் பாதத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. தேவன் தாமே நீ தொடும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆமாண்டவரே, உமது வார்த்தைகள் உமது போதனைகளை எங்களுக்கு நன்கு கற்றுத்தர வேண்டும் ஆண்டவரே. அவர்கள் ஆமாப்பா, உமது வார்த்தைகளை தான் பிறருக்கு சொல்லணும் ஆண்டவரே. ஆமாப்பா தேவனே, அவர்களோட செயல்கள் எல்லாம் மாறணும் ஆண்டவரே. நாவில் உமது வார்த்தைகள் மற்றும் வரணும் ஆண்டவரே. தேவனே, மக்கள் வந்து சர்ச்சுக்கு போகும்போது இன்று எங்களுக்கு தேவன் கொடுத்த மன்னா நன்றாய் இருந்தது என்று நாங்கள் சொல்லணும். ஆமாப்பா தேவனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா குருக்களையும் பார்த்து வைக்கிறோம். தேவதாமே நீ கொடும் ஆசீர்வதியும் தேவனே. அவர்கள் நாவல் உமது வார்த்தைகளை பிறருக்கு சொல்ல ஒவ்வொருத்தையும் மீண்டும் எடுத்து பயன்படுத்தும் நல்ல தகப்பனே. ஆமென். Praise the Lord. அதே காரியங்கள் செய்திருக்காரு. அவையே ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தும் வகையில் நம்ம சாட்சிகளை சொல்லணும். சாட்சிகளை சொல்லும் போதுதான் ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படும். ஆமென். அல்லேலூயா. அவருடைய காண்பிப்போடு எனக்கு நேற்று டீச்சராக இருந்துச்சு, எனக்கு நேற்று ஜோரமாக இருந்துச்சு. அதனால நான் வந்து ஒரு சர்ச்சுக்கு போனேன். சர்ச்சுக்கு போன உடனே எங்கள் அப்பா மருந்து குடிக்காம வந்தார். எங்கள் அப்பா போய் இன்னொரு மருந்து வாங்கிட்டு வந்தார். அதே மருந்து அந்த
அந்த மருந்தை நான் குடிச்சிட்ட பேரு வந்து போயிட்டு இருக்கும்போது நான் ப்ரேயர் பண்ணேன். எங்க அம்மாவும் ப்ரேயர் பண்ணாங்க, எங்க அப்பாவும் ப்ரேயர் பண்ணாங்க. அப்போ நான் வந்து வாங்கி கேட்டேன் வந்ததுலேயே எங்க அம்மா காலங்கள்லாம் வாங்கி கேட்டேன். அப்புறம் வந்து நர்ஸுக்கிட்ட போனோன்னே வெள்ளை டேப் இருந்துச்சு, கழுவிட்டு நர்ஸுக்கிட்ட போய் டாக்டர் கிட்ட போய் டாக்டரு எனக்கு மெடிசன் தந்தாங்க. அப்புறம் திருப்பியும் வரும்போது ஜுரம் கொஞ்சம் தெரியல இருந்துச்சு. அதனால நான் பார்த்து நன்றி. சுகம்பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம்பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. ஜூன்ஸ் வந்து ஃபோர்த் செமஸ்டர் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவட சொன்னேன், இப்படியோ ஒரு நாளைக்காச்சும் ஒரு வருஷம் அந்த படிக்கிற நேரத்தில் படிச்சிருக்கா, கண்டிப்பாக அவளுக்கு வந்து இந்த கஷ்டம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு ரிசல்ட் அனுப்புகிறேன். எல்லாம் பார்த்துவா, எல்லாத்துலேயும் ஒரு சில செகண்டு, மற்றதெல்லாம் ஃபஸ்ட்டு தான் பாஸ் பண்ணியிருக்கேன். 4 செமஸ்டரும் நல்ல விதமாக கேட்பேன். இறைவிடா நன்றி உமக்குத்தானே, இறையில்லா தேவன் உமக்குத்தானே. இறைவிடா நன்றி உமக்குத்தானே, இறையில்லா தேவன் உமக்குத்தானே. Praise the Lord. உன் கால்கள் இடராமல் காத்துக் கொள்வார். ஸோ இந்த வருஷத்து பிரகாரம் ஆக்சுவலாக நீங்கள் மார்னிங் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அதே ஈவினிங் வந்து நான் சொன்னேன் வயசுக்கிட்டேன். என்ன வந்துன்னா ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து மார்னிங் வந்து எறையூர் போயிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து ஒரு இட் வாஸ் அன் அன்எக்ஸ்பெக்டட் ஆக்சிடென்ட். பின்னாடி வந்து ஒரு வண்டி வந்து எங்கள் வண்டியை வந்து இடிச்சிச்சு. பை காட் கிரேஸ் எங்களுக்கு ஒன்றுமே ஆகலை, வண்டிக்கும் எதுவும் ஆகலை. அந்த பின்னாடி வந்த வண்டிக்கு தான் கொஞ்சம் டேமேஜ் ஆச்சு. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. எங்களுக்கு வந்து ஒன்றுமே ஆகும். அதே போல் வந்து சாம் வந்து சொன்னது மாதிரி தான் ஆக்சுவலாக வந்து இப்போ லாஸ்ட் 2 days வந்து ரொம்ப சிக்காக இருந்தோம். ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து அந்த ஃப்ரைடே நைட்லாம் வந்து ஃபீவர் வந்து அப்படியே உடம்பு கொச்சின்னு இருந்தது. நாங்கள் வந்து ப்ரே பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருந்தோம். நேற்று மார்னிங் நல்லா இருந்தால் திருப்பி ஈவினிங் வந்து திருப்பி வந்து ஒரு ஃபீவர் திருப்பி ஸ்டார்ட் ஆச்சு. அது வந்து ஆக்சுவலாக வந்து ஓகே நம்ம சர்ச் போயிட்டு வந்துடலாம், பிகாஸ் இன்னைக்கு வந்து நாங்களால் சர்ச்சுக்கு வந்து போக முடியாது, ஏன்னா வந்து எறையூர் போகணும்னு சொல்லிட்டு சரின்னு வந்து ஈவினிங் சர்ச் போனோம். சர்ச் போயிட்டு வந்து ஒப்பு கொடுத்து ப்ரே பண்ணோம். கடவுள் வந்து அவனுக்கு வந்து ஒரு சுகத்தை தந்திருக்கிறார், அதுக்காக நன்றி. பிரைஸ் தி லார்ட். இறைவிடா நன்றி உமக்குத்தானே, இறையில்லா தேவன் உமக்குத்தானே. இறைவிடா நன்றி உமக்குத்தானே, இறையில்லா தேவன் உமக்குத்தானே. நானே இந்த ஒரு சாட்சி சொல்றேன். என் ஒய்ஃபுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 மாசமா உடம்பு இல்லாமல் இருந்தாங்க. அது எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்தாச்சு, அவங்க ரெக்கவர் ஆகணுமே தெரியல. ஆண்டவர் கேட்கும்போது இது வந்து நோய் இல்லை, அவங்களுக்கு வந்து ஒரு பலவீனம் தான் அப்படின்னு. நான் யதார்த்தமாக எங்கள் அக்காவை கூப்பிட்டுருந்தேன் காரைக்குடியிலேருந்து, வாங்க ஜாக்லினுக்கு வந்து உடம்பு நல்லா இருக்கிற இருக்கு, ஆனால் பலவீனமாக இருக்கிறாங்க அப்படின்னு. அங்கே வந்தாங்க, அக்கா வந்தாங்க. ஜாக்லினுக்கும் அவங்க ஆகத்தம்மா சிஸ்டருக்கும் வறுமைக்கிழமை மாரி வடிச்சு விட்டாங்க. வடிச்சு விட்டு 1 hourலேயே கொஞ்சம் ரெக்கவர் ஆகி இறங்கிட்டாங்க. ஆனால் தேவையில்லாமல் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்ததுனால ரொம்ப பலவீனமாயிட்டாங்க. இப்போ நல்லா இருக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து பூண்டி மாதங்களுக்கு வருவாங்க. இந்த ஆண்டு நன்றி 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 என்று நாளோர் பாடியுதே,
நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவேன். சொல்றதுக்கப்புறம் இந்த சாட்சி யாவும் கலந்து கொடுக்குறோம்ப்பா. ஏன் நிறைய சாட்சி வரக்கூடிய நாமம் இல்லை அப்பா. உன்னுடைய நாமத்தினால் நடக்கிற அற்புத அதிகாரங்களை அதுபடியாக நோக்கி தெரிஞ்சுக்கணும். பேர்த்தமே அப்பா ஒவ்வொருவர்களும் இருந்து நீங்கள் அசைக்கிட்டு அசைவுறுகிட்டு அப்பா காப்பாற்றிட்டு தாங்குவது தப்புவிட்டு இவை அனைத்தும் உணர்ந்து புரிந்து நிறைய பேர் சாட்சி சொல்லுவாங்க. அப்பா நாமத்தில் ஆரம்பித்து தகப்பனே நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை எல்லோரும் சேர்ந்து பாருங்க. நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்துகிறீர். ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்துகிறீர். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை ஆக்கினோம். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை ஆக்கினோம். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். இன்றைக்கு தொடர்ச்சி நான் போன மாதத்தில் இருந்தது போல இந்த மாதத்திலும் வருகை பற்றி காற்றும் வருகையும் என்ற தலைப்பிலே நாம் தியானிப்போம். சொல்லுகிறார் காற்றும் வருகை, அந்த தலைப்பிலே நாம் தியானிப்போம். வாசிப்போம். ஓசியா புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. ஓசியா 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. ஓசியா நீங்க செல்போன்ல டக்கு டக்குன்னு எடுத்துறீங்க. பைபிள பரப்புறவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. 1 யாரும் ஓசி எடுக்க கஷ்டப்படுவாங்க. ஞானியில் வரைக்கும் ஈஸியாக எடுத்துருவாங்க. எப்பிராயிம் காற்றை மேய்ந்து சத்தமா வாசிங்க. எப்பிராயிம் காற்றை மேய்ந்து எப்பிராயிம் காற்றை மேய்ந்து கொண்டல் காற்றை பின்தொடர்கிறான். கொண்டல் காற்றை பின்தொடர்கிறான். அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்கப்படுகிறான். அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்கப்படுகிறான். அசீரியரோடே உடன்படிக்கை பண்ணுகிறான். அசீரியரோட உடன்படிக்கை பண்ணுகிறான். எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது. 5 காரியம் வாசிக்க. திருப்பி சொல்றேன். வாசிக்க திருப்பி. எப்பிராயிம் காற்றை மேய்ந்து காற்றை மேய்கிறான். முதல் காரியம். 2வது கொண்டல் காற்றை பின்தொடர்கிறான். கொண்டல் காற்றை பின்தொடர். 2வது காரியம். 3வது நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்கப்படுகிறான். நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்கப்படுகிறான். அடுத்தது அசீரியரோடு உடன்படிக்கை அசீரியரோடு உடன்படிக்கை பண்ணுகிறான். எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போக. எகிப்துக்கு எண்ணெய். இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் எப்பொழுது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது? எதை காட்டுகிறது? எதை காட்டுகிறது? அவருடைய வருகையை காட்டுகிறது. எப்படி நிறைவேறுகிறது அப்படின்னு சொல்லி காற்றை மேய்கிறது. மேய்கிறது என்ன அர்த்தம்? மேய்கிறது என்ன அர்த்தம்? நீண்ட பசும் புல் கரை தேப்பா குளிர்நீ நிலைக்கெனையாவர் நடத்தி செல்வார். ஆண்டவர் எனது நல்லாயன், ஆகவே எனக்கு ஒரு குறையும் வராது. ஆண்டவர் எனது. சங்கீதம் இருக்கிறது. பசுமையான புல்வெளியில் அடுக்க வைப்பார். எதுக்கு கூட்டு போறாரு? பசுமையான புல்லுக்கு. எதுக்கு? மேய்ச்சல். எது கூட்டு போறாரு? இன்னைக்கு நாமெல்லாம் காத்தை மேய்கிறோமா இல்லையா? மேய்கிறோம் சொல்றோமா? ஒரு ஆமை சொல்லுவோமா? எப்படி மேய்கிறீங்க சொல்லுங்க. நல்லா இருக்கு. சாப்பாடு இல்லாம மனுஷன் எடுத்துருவான். எது இல்லாம இருக்க முடியாது. செல்போன் இல்லாம இருக்க. இதெல்லாம் இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி வே எது வழியா வெளியே போகுது? பாண்டிச்சேரி இருந்து நீங்க பிரான்ஸுக்கு ஒரு போன் பண்றீங்க. டக்குன்னு 2 செகண்ட்லயே லைனுங்க கிடைக்கும். இங்கேருந்து போய் மேல இந்தியன் சேட்டலைட் போயிட்டு அங்கேயிருந்து எந்த சேட்டலைட் போவோம்? பிரான்ஸ் சேட்டலைட் போவோம். அங்கேயிருந்து கீழே இறங்கி அது எந்த டவர் எந்த ஏரியான்னு பார்த்து அந்த நம்பருக்கு அது டக்குன்னு எவ்வளவு நேரம் எடுக்குது? ரொம்ப போனா 3 செகண்ட் இல்லைன்னா 4 செகண்ட்.
அட்வர்டைஸ்மெண்ட் தான் 5 செகண்ட் இல்லை 10 செகண்ட் ஆகும். எங்க இருக்குது? 20,000 30,000 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள இடத்துக்கு பூமிக்கு மேல 5000 6000 கிலோமீட்டர் மேல இருக்க சேட்டலைட் வழியா போய் எவ்வளவு நேரத்துக்கு எது வழியா போகுது? எது வழியா போகுது? இதுக்கு முன்னால காத்து எதுக்கு தேவை நினைச்சா? மனுஷ மூச்சு விடுறதுக்கும் ஜீவராசிகள் வாழ்வதற்கு நினைச்சா. இன்னைக்கு என்ன ஆச்சு? காத்து என்னாச்சு? தேவையாயிடுச்சு. காத்து என்ன ஆயிடுச்சு? தேவை. ஒரு கொரோனா காலத்துக்கு முன்னால ஒரு 50% தான் அந்த மாதிரி செல்போன் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. முதல்ல செல்போன் ஒரு செங்கல் மாதிரி பெருசா இன்கமிங் கால் 16 ரூபாய், ஒரு நிமிஷம் பேசிட்டே. இன்கமிங் கால், அவுட் கோயிங் கால் 25 ரூபாய். கம்பெனியில வேலை திரும்ப வச்சிருந்தாங்க. ஒரு ரிங் மட்டும் போகும், உடனே கட் பண்ணுவாங்க, திருப்பி அவங்க லேண்ட்ல கூப்பிடுவாங்க. அப்படிதான் நான் பயன்படுத்திக்கிறேன். கையில யாரும் அதை யூஸ் பண்ணிடக்கூடாது. ஆனா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, இருக்கிறது போன் பண்ணா அவங்க உடனே லேண்ட்ல கூப்பிடுவாங்க, லேண்ட்ல உட்காந்து பேசுவோம். அவ்வளவு காஸ்ட்லியா இருக்கு. இன்னைக்கு அதெல்லாம் சீப் ஆயிடுச்சு, ரொம்ப சீப் ஆயிடுச்சு. இல்லாதவர்கள் யாரும் கிடையாது. எங்க போனாலும் என்ன கேட்கறாங்க? உங்களுக்கு போல ஒரு கடைக்கு போனீங்கன்னா மளிகை பில் போட்டா என்ன கேட்கறாங்க? ஒரு எண்ணெய் கடைக்கு போய் ஹோட்டலுக்கு போனா என்ன பண்ணாங்க? ஒரு செல்போன். துணி கடைக்கு போனா செல்போன், நகை கடைக்கு போனா செல்போன், எல்லாம் இந்த நம்பருக்குள்ள சேர்த்து வச்சிடறாங்க. பிரைஸ் தி லார்ட். இப்ப இதெல்லாம் எது வழியா போகுது? இந்த காற்று என்ன சொல்லப்படுது? வாசிக்கிறதுல சொல்லுது, காற்றை மேய்ந்து கொண்டல் காற்றை பின்தொடர்கிறார். இப்ப காற்றை மேய்னா என்னாச்சு? இப்ப முதல்ல யாருமே எல்லாரும் வேலைக்கு போயிடுது. கொரோனா வந்துச்சு, எல்லாம் என்ன பண்ணாங்க? ஆன்லைன் ஸ்டடி. என்ன ஸ்டடி? ஆன்லைன். எல்லாம் காத்த என்ன பண்ணாங்க? ஆரம்பிச்சாங்க. நெட்வொர்க் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப காத்து இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? காற்றை மேய்கிறோம். அதுக்கப்புறம் கொரோனா பீரியட் ஒர்க் ஃப்ரம் ஹோம். அதுக்கு முன்னால அந்த கான்செப்ட்லாம் பெருசா கிடையாது. கொரோனாக்கு அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இன்னைக்கு கிடையாது. எல்லாருக்கும் 90% ஒர்க் ஃப்ரம் ஹோம், 10% எங்க ஆஃப். இல்லைன்னா 10 நாள் எங்க, 10 நாள் எங்க, ஒரு வாரம் எங்க, ஒரு வாரம் எங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒரு டைப் ஆஃப் ஒர்க்காக ஆயிடுச்சு. ஏன்? பில்டிங் சின்னதா இருந்த போதும் நிறைய ஏர் கண்டிஷன் தேவையில்லை, காஃபி சர்வ் பண்ண தேவையில்லை, சாப்பாடு சப்ளை பண்ண தேவையில்லை, இபி பில் கட்ட வேண்டிய தேவையில்லை, ஏசி ஏர் கண்டிஷன் அதிகமாக தேவையில்லை. இதெல்லாம் குறைப்பதற்கு அவர்கிட்ட எப்படி நீ வீட்டிலே உட்காந்து வேலை, உனக்கு டீயை கொடுக்க வேண்டிய தேவை எல்லாரும் தேவையில்லை. இங்க வந்து சாப்பாடு வேண்டிய கதை பேசிட்டு தேவை கிடையாது. வீட்டிலே இருந்து எல்லாத்தையும் பார்ப்பேன். இப்ப என்னாச்சு? வீட்டுல என்ன வேலை செய்யறாங்க? நெட்டு வேலை செய்யும். வேலை செய்யலன்னா என்ன ஆயிடும்? எல்லாரும் எதை நம்பி இருக்கோம்? ஒய்ஃபை. எல்லா வீட்லயும் போட்டீங்களா? ஒய்ஃபை எல்லா வீட்லயும் போட்டீங்களா? ஒரு காலத்து கேபிள் வந்து இருந்தது, பேக் பண்ணி போட்டு கொடுத்தேன். ஏர்டெல்ல இதுல கார்டு சிம் கார்டுல. இப்ப எல்லா வீட்லயும் என்ன வச்சுட்டோம்? வீட்டுக்குள்ளே என்ன பண்ணோம்? ஒய்ஃபை வச்சுட்டீங்களா? வைக்கலையா? சரி. ஏன் எதை நம்பி இருக்க? ஒய்ஃபை எதை வருது? கேபிள்லயா வருது? எதை வருது? அப்ப எல்லாமே காற்று அப்படின்னு வார்த்தை காற்றை மேய்ந்து எல்லாம் மேய ஆரம்பிச்சிட்டோம். ஆன்லைன் ட்ரேட் பிசினஸ். ஒரு 20 ரூபாய் ஆன்லைன்ல யாராவது வாங்கிருப்பீங்களா? ஒரு 10 வருஷத்துக்கு மேல கொஞ்சம் கொஞ்சம் வாங்குறது. இப்ப என்னாச்சு? உடவையிலேருந்து நகை வரைக்கும் எல்லாமே அது பத்தாதுக்கு. இப்ப அடுத்தது என்ன வந்துச்சு? எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுற மாதிரி சாப்பாடு. எங்க இருக்கு? விழுப்புரத்துல இருக்க கலப்பா கட்டி பிரியாணில இருந்து எனக்கு பாண்டிச்சேரிக்கு வேணும் ஆர்டர் பண்ணு. எந்தெந்த ஹோட்டல் ஒன்று இந்த ஹோட்டல் கிடப்பீங்க? விருதுல இருக்க பர்மா கடையில சாப்பாடு ஒன்று ஆர்டர் பண்ணா விருதுநகர் ஸ்டேஷன்ல ட்ரெயின்ல கொண்டாந்து கொடுக்கலாம். ட்ரெயின்ல கொண்டாந்து கொடுக்குறாங்க. இப்படி எல்லாமே எதாவது போயிடுச்சு. இப்ப எல்லாமே இந்த இதெல்லாம் ஜொமேட்டோ இதெல்லாம் இருக்காங்க சொல்றாங்க. இன்னும் ஒரு 10 வருஷத்துல நாங்க தான் நைட் சாப்பாடை இந்திய தேசத்து மக்களுக்கு நாங்க தான் 99.9% கொடுப்போம். அந்த அளவுக்கு மக்கள் என்ன அரிசி வாங்கி மாவாட்டி எல்லாம் அப்புறம் என்ன பண்றாங்க? மாவை வாங்கி ஊத்திட்டு இருந்தாங்க. எதுக்கு மாவு? தோசையா வாங்கி தோசையா வாங்கி சாப்பிட்டாங்க, கடையில போய் சாப்பிட்டாங்க. இப்ப என்னாச்சு? வீட்டுக்கே எல்லாமே இதெல்லாம் ஒண்ணு லீக் ஆயிருக்கு. இந்த நெட்வொர்க் இதெல்லாம் வேலை செய்யலன்னா வீட்டுல உட்காந்து சாப்பிட முடியுமா உங்களுக்கு? இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் நிறைவேறுகிறது என்றால் என்ன அர்த்தம்? வேதத்தில் சொல்லப்பட்ட இயேசுவின் வருகையும் எங்க இருக்கு? சமீபத்தில் இருக்கிறது. அறிந்து நான் பயமுறுத்தல, கட்டன் பண்ணல. ஆனா கிறிஸ்துவ நமக்கு எது தெரியும்? நாம் சார்ந்திருக்க சபைகளை எல்லாம் சொல்ல மாட்டாங்க. அங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இதுக்குதான். குப்பை சுத்துறது எப்படி, ஆரத்தி எடுப்பது எப்படின்னு கிளாஸ் எடுப்பாங்க.
கும்பம் எடுப்பது எப்படின்னா வகுப்படுத்தாம். அஞ்சலி செலுத்த உயிரோட காண்டருக்கு செத்து போன அஞ்சலி செலுத்துவது எப்படின்னு கற்றுக் கொடுப்பாரு. அங்க இருக்கிறோம். இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. பிரதர் வந்தாரு வருகை பற்றி சொல்லிட்டு நாமெல்லாம் இருக்கிறதா வேண்டாமான்னு சொல்லி எதுக்காக கிறிஸ்தவனா இருக்கிறோம்? எங்க போறதுக்காக? எங்க போறதுக்காக? வீடிக்கு சொன்னாரு. யாரு? பணக்காரனும் ஏழையான லாசரு. எங்க போன லாசரு? அந்த சத்தியம் நமக்கு தெரியும். நாம் வாழ்வது ஒரே வாழ்வு. என்ன வாழ்வு? ஒரே வாழ்வு. எங்க போக ஆரம்பிச்சு மற்ற மதத்தின மாதிரி 7 முறை வாழ்வுலாம் கிடையாது. 7 ஜென்மங்கள் 8 ஜென்மங்கள்லாம் கிடையாது. ஒரே வாழ்வு. என்னது? ஒரு வாழ்வு அது உமக்காக, ஒரு வாழ்வு அது உமக்காக. உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக. இயேசு ராஜா உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். இருப்பது ஒரு வாழ்வு. நாம அவர் வருகை எடுத்துக் கொள்ளப்பட்டால் வருகைக்கு அப்புறம் என்ன இருக்குது? உபத்திரவம். அதுக்கப்புறம் 3 வருஷம் மகா உபத்திர காலம். அதுக்கப்புறம் ஆண்டவருடைய 1000 வருட அரசாட்சி இருக்கும். இந்த அரசாட்சியில பங்கு பெறணும்னா எப்ப நீங்க போகணும்? உபத்திர காலத்துல 1,44,000 பேர் தான் எங்க போவாங்க? ஆண்டோட போவாங்க. யார் இந்த 1,44,000 பேரு? வேதத்தில் கொடுக்கப்பட்டது யாருங்க? யூதர்கள். ஒவ்வொரு கோத்திரமும் அவெல்லாம் உபத்திர காலத்திலே ரொம்ப கஷ்டப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு போவார்கள். நீங்கள் எல்லாம் போக முடியுங்கள், நானும் போக முடியாது. ஆனா வருகையில போனாலும் நம்மளுக்கு போகணும்னா அந்த கிறிஸ்துவ ஆளுகள் எல்லாம் என்ன பண்ணும்? இப்ப முதல்ல ஆன்லைன் ஜாப், ஆன்லைன் ஸ்டடிஸ், ஆன்லைன் வர்ஷிப். இந்த ஆன்லைன் வர்ஷிப் இல்ல, ஆன்லைன் வர்ஷிப் எங்க ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க. டிவியில பார்த்துட்டு நன்மை வாங்க போயிருக்காங்க. டிவியில அதாவது வேளாங்கண்ணியில நடக்கிற மாதா கோயில் நடக்கிற பூத்தை பார்த்தாதான் பூசை. இங்க வைக்கிற சாமியாருக்கு அந்த பவர்லாம் இல்லையா? ஆனா அவர் கொடுக்குற நன்மைக்கு மட்டும் அந்த பவர் இருக்காங்க. வந்து வாங்குற மக்கள் இருக்காங்க. வேளாங்கண்ணி பூசை பார்த்தவங்க இவரு இந்த சாமியாருக்கு பூத்துல யார் பார்க்கணும்? அவரே நன்மை வர்றாங்க. உண்மையிலே சத்தியத்தில் ஆர்வம் கிடையாது, வேற்றுமை. வேளாங்கண்ணி பூசை பார்த்தா பெருமை. இது எல்லாத்தையும் இருக்கு. சில மாதத்துல பேசியிருப்பேன், வேளாங்கண்ணியில பூசை வைக்கிற மாசப்படும். ஏன் வேற இடத்துல வச்சு ஆண்டவர் வரமாட்டார்? நீ பூசை கையில் வச்சா என் நண்பர் குருக்கள் கேட்பாங்க, ஏன் நீங்க வேற இடத்துல பூசை வச்சு ஆண்டவர் வரமாட்டாரா? என்னன்னாலும் அது ஒரு தனி மரியாதை. என்ன மரியாதை? ஆண்டவர் கொடுக்க மரியாதை, மனுஷர் கொடுக்க மரியாதை பெருசா தேவை இருக்குன்னு அவருக்கு சொல்லுவது. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் பேச முடியாது. இப்ப எல்லாமே ஆன்லைன். இந்த நிலையில் வேதம் சொன்ன சத்தியம் ரெண்டாவது கொண்டல் காற்று வாங்க. கொண்டல் காற்றுனா இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்க வாங்க. After the east wind. Followed after east wind. பிரதர் நீங்க படிங்க பிரதர். 12:1 இங்கிலீஷ் வாங்க. Ephraim fed the wind. Ephraim fed on wind and followed after the east wind. Followed after the east wind. என்னது east wind? என்னது? கொண்டல் காற்று. கொண்டல் காற்றுனா என்னது? கவனிங்க. ஈஸ்டர்ன் விண்ட் என்னது? கொண்டல் காற்றுனது ஈஸ்டர்ன். ஈஸ்டர்ன் விண்ட் என்னது? அது தெரியும், தமிழ்ல சொல்லுங்க. கிழக்கு காற்று என்னது? அதான் நம்மளுக்கு சரித்திரம் கொஞ்சம் தெரியணும், டெக்னாலஜி கொஞ்சம் தெரியணும், நாட்டு நடப்பு முக்கியமா தெரியணும். பிளைண்டா உட்கார்ந்துட்டு கூட நாட்டு நடப்பு முக்கியம். இப்போ ஈஸ்டர்னா 4G வரைக்கும் அமெரிக்கா, UK இவர்கள் ரெடி பண்ணாங்க. 5G யார் ரெடி பண்ணது? சைனா. 6G, 7G, 8G, 9G வரைக்கும் 10G வரைக்கும் யார் பர்மிஷன் வாங்கிக்கிறது? தெரியல. ஜப்பானும் சீனாவும் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ். என்ன கேட்டது? ஈஸ்ட். ஸோ அதான் வேதத்தை அறிந்து கொள்வதற்கு விஞ்ஞானம் தெரியணும், டெக்னாலஜி தெரியணும், சரித்திரம் தெரியணும், பூகோளம் தெரியணும். எல்லாத்துக்கு மேல பைபிளை படிக்கணும். அப்பதான் புரியும். பைபிளை படிக்காம நம்முடைய கத்தோலிக்க மக்கள் இதெல்லாம் புரிய வைக்கிறது ரொம்ப சாதாரண காரியம் கிடையாது. ஆனால் தேவன் இந்த 3 மாதமாக எங்கெங்கெல்லாம் பொறுப்பு எல்லா மக்களுக்கும் இதை பற்றி அறிவிக்க வைத்திருக்கிறார். இதை பத்தி சிந்திக்காம போனா அதை பத்தி பிரச்சனை இல்லை. நாம விதையை விதைச்சிருவோம், அதை தண்ணி ஊத்துறதுக்கு ஆட்டோர் யாரையாவது கொண்டு வந்து கொடுப்போம், களை புடுங்கிறதுக்கு ஆட்களை கொண்டு இன்னும் வயல்ல போடுறோம். விதைக்கிறவன் வந்து களை புடுங்க மாட்டான், விதைக்கிறதுக்கு தனியாள் இருக்கான், களை புடுங்கிறதுக்கு தனியாள் இருக்கு.
நாத்து நடத்துக்கு தனியாள் இருக்கு, தண்ணி பாய்ச்சறதுக்கு தனியாள் இருக்கு, அதை பார்க்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கு, அதை வளர வைக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கு, அறுப்பதற்கு வேற ஆள், எல்லாம் ஒரே ஆள் கிடையாது, எல்லாம் வேற. அது வேதத்தில் உள்ள வார்த்தை அப்படியே நடக்கும். ஆனா நாம் விதைப்போம், இதை பற்றி நாம் என்ன பண்ணணும், சொல்லணும், மக்களுக்கு சொல்லாம இருந்துடக்கூடாது. அடுத்ததாக இந்த 10G 5G இதெல்லாம் எங்க சொல்றாரு, ஈஸ்டர் கண்ட்ரி. இது ஒரு தீர்க்க தரிசனம் நிறைய 5G ஏற்க வந்துருச்சு சைனா. இப்ப எல்லாம் வந்தவரை அடுத்த 10G வரைக்கும் அவங்க ரைட் ஃபிளாக் வச்சுட்டாங்க. ஜப்பான், சைனாவும் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அவங்க வாங்கி வச்சுட்டாங்க. அவங்களால தான் அதை கொடுக்க முடியாது, வெஸ்டர்ன் கண்ட்ரி செய்ய முடியாது. அப்ப வேதத்தில் கொடுக்கப்பட்ட சத்தியம் நிறைவேறும் காலம் வந்துருச்சு, நிறைவேற ஆரம்பிச்சிருச்சு. அப்ப என்ன அர்த்தம், வாசற்படியில் நிற்கின்றார், என்னுள்ளத்தை தட்டுகின்றார், வாசற்படியில் நிற்கின்றார், என்னுள்ளத்தை தட்டுகின்றார். வாசற்படி வந்து நிற்கிறார். யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுகிறீர்கள், எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, இது எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்ப அவர் நிற்கிறார், அவர் கேட்கிறார், என்ன கேட்கிறார், இடமுண்டோ இடமுண்டோ என்னுள்ளத்தில், இடமுண்டோ 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 என்னுள்ளத்தில், இடமுண்டோ. எவ்வளவு எனக்கு என்ன இடம் இருக்கு, கோயில பாக்குறப்ப சில பரிதாபம் நன்மை வாங்குவாங்க. யார் உள்ள வருது, பக்கத்துல செவத்தியார் திருவள்ளுவர், அதுவே ஒரு முட்டி போட்டு அது தொட்டு. அப்ப உங்களுக்கு என்ன தெரியல, யாரோட இது தெரியல, அங்க இருக்கிற மேய்ப்பர்களாவது நன்மைவான ஒரு 4 மணி நேரம் போய் ஜெபம் பண்ணுமா, அப்புறமா நீ இதெல்லாம் பாக்கலாம்னு சொல்லணும். அதுவும் சொல்ல மாட்டேன். இவங்களுக்கு என்னன்னா திருப்பி ஒரு நடந்து வரணுமா கோயிலுக்குள்ள, அதுக்காக நன்மைவான அங்கே தொட்டுட்டே இதுக்கு ஒரு கும்பலே இங்க இருக்கு. எங்கே போகிறோம் திருச்செந்தூர் தெரியல, எந்த நிலையில் இருக்கும். இப்ப 2 பார்த்தோம், ஒன்று ஆற்று, 2வது கொண்டல் ஆற்று, 3வது எடுத்து என்ன பார்த்தீங்களா, நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி டிவி எடுத்து ஆன் பண்ணுங்க. 10 நியூஸ் கேட்குறீங்க, எத்தனை நியூஸ் சரியான நியூஸ், 10மே நிறைய மழை பெய்யறப்ப பார்த்துருக்கேன், நியூஸ் கேட்டிருக்கேன். அப்படியே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுறது ஒரு பயிர் போடுவாங்க. ஒரு நாள் இங்கதான் பாண்டிச்சேரி வந்து கடலூர் வந்து இருந்தோம், நியூஸ் கேட்டுருந்தோம். கடலூர் ஆட்சியாளர் அலுவலகத்துக்கு சாலை ஃபுல்லா தண்ணி இருக்கு, அங்க மாத்திரம் தண்ணியே கிடையாது. அந்த ரோட்ல கரெக்டா வந்துட்டு இருக்கோம் கடலூர்ல, அந்த ஆட்சியாளர் அலுவலகத்துக்குனால தண்ணி. படத்துல செல்போன்ல கேட்டா ஃபுல்லா தண்ணியா இருக்குது, எண்ணிக்குள்ள போட்டதும் தெரியல. அதை போட்டு இந்த புதிய தலைவர்கள் ஒரு நியூஸ் போனோம். அப்ப என்ன செய்தி பாக்குறது எல்லாமே தவறான செய்தி. பொய்யையும் கேட்டையும் நாள்தோறும் இடம்னா நமக்கு நிறைய நியூஸ் வருது, Facebook, WhatsApp, என்னன்னு பாக்குறோம். பார்க்காம என்ன பண்ண உடனே ஃபார்வர்ட் பண்ணுவோம். என்ன பண்ண உடனே நம்மளால எத்தனை பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுமோ, அது என்ன நியூஸ் நமக்கு நல்லதா கெட்டதா, வேணுமா வேண்டாமா, அது கேவலமானதா எதையுமே பார்க்க மாட்டோம். நம்ம ஃபார்வர்ட் பண்ணிட்டோம்னா அன்னைக்கு நம்ம வேலை என்னாச்சு, முடிஞ்சிச்சு. வர்ற மெசேஜ் எல்லாம் 5 பேருக்கு என்ன பண்ண முடியுமோ ஃபார்வர்ட், இல்ல 10 பேருக்கு என்ன ஃபார்வர்ட் பண்ணு. இப்படிதான் இது அப்படிதான். இது என்னது, நியூஸ் போடுற மாதிரி தான் நாம பண்றோம். நம்ம பண்ற மாதிரி அதை படிச்சு இவங்களுக்கு இது தேவைப்படும், அவங்களுக்கு இது தேவைப்படும், அவங்களுக்கு அடிச்சா நல்லா இருக்கும்னு நம்ம அறிந்து அடிச்சா தப்பு சொல்லல. பார்க்காமலே படிச்சு பார்க்காமலே இதைத்தான் அவங்க அனுப்பியிருப்பாங்க, அதைத்தான் அவங்க செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி அனுப்பிடாரு. குறிப்பா Facebookல வருது, இன்ஸ்டாகிராம்ல அந்த மாதிரி அனுப்பிடாரு. அது எங்கேயோ கொண்டு விடணும், ஏதோ ஒண்ணு காட்டு கிடைச்சேன், என்ன பின்னால இருக்க நமக்கு தெரியவே தெரியாது. இது மாதிரி தவறான காரியங்கள், பொய்களையும் கேட்டையும் எடுத்து சொல்ற காரியம் இன்னைக்கு நடக்குதா? நீங்களும் நானும் செய்யறோமா இல்லையா? அப்ப எங்க வந்துட்டோம் நாம இப்ப ஆண்டோட வருகைக்கு பக்கத்துல 3 காரியம் பார்த்தோம். காற்று நம்மளது வெளிப்படுத்தல், திருவெளிப்பாடு 7:1-2 வாசிங்க. இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது, சமுத்திரத்தின் மேலாவது, ஒரு மரத்தின் மேலாவது,
காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். என்ன பண்ணி 4 காட்டுகளையும் என்ன நடக்கப்ப பூச்சித்தலாம். அடுத்தது முக்கியமானது என்னது? நோ கம்யூனிகேஷன். எந்த கம்யூனிகேஷனும், நோ ஜிபே, நோ மணி டிரான்ஸ்பர், எந்த டிவி எடுக்காது, எந்த போன் வேலை செய்யாது, எல்லாம் என்ன இருக்கு? காற்றை பிடிக்கும் ஒரு காலம் வரும். பைபிள கொடுத்திருக்கிற காலம் கண்டிப்பா. இது எப்போ இருக்குது? இன்னொரு அர்த்தம் இருக்கு. எப்போனா மகா உபத்திர காலத்திலே அந்த 1,40,000 பேரை மறைத்து வைப்பதற்காக இந்த கம்யூனிகேஷன் எல்லாத்தையும் ஆர்டர் பிடிச்சி நிப்பாட்டி வச்சிருவார். நோ வயர்லெஸ் எதுவும் கிடையாது, எந்த போனும் கிடையாது, எந்த டிவி கிடையாது, எந்த நெட்வொர்க், எல்லா நெட்வொர்க் கையிலே. அப்ப இந்த 1,40,000 பத்திரமா கூட்டி விட்டு வைப்பார். வைக்கிறப்ப யாருக்கு எங்க கூட்டி வச்சாங்கன்னு பார்க்கவே கூடாது. அதற்காக உள்ள தேவை அதை பிடிக்க சொல்லப்பட்டது. அப்ப இந்த காற்றை கண்டிப்பா ஆண்டு பிடிப்பார். இது நடந்தா என்ன நடக்கும்? கம்யூனிகேஷன் நடக்குமா? நடக்குமா? மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் ஒரு சாஃப்ட்வேர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 10 நிமிஷம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. எத்தனை பிளைட் நின்றுச்சு? ஒரு 8 மாசத்துக்கு நாள் 3000 பிளைட் என்ன பண்ணி ஆல் ஓவர் தி வேர்ல்ட் 10 மினிட்ஸ் தான் ஃபெயிலியர். 3000 பிளைட் உலகம் ஃபுல்லா என்ன பண்ணாங்க? ஒரே ஒரு மைக்ரோசாஃப்ட். இந்த மற்ற கம்பெனி ஐபிஎம் என்னாச்சு? மற்ற கம்பெனி உள்ளதா ஃபெயிலியர் ஆச்சு என்ன பண்ண முடியும்? ஏனே ஃபெயிலியர் ஆச்சு என்ன பண்ணுவீங்க? சேட்டலைட் ஃபெயிலியர் ஆச்சு என்ன பண்ணுவோம்? இதெல்லாம் வேதம் சொல்லிக் கொடுக்குது. இதெல்லாம் நடக்கும்னு வேதம் சொல்லிக் கொடுக்குது. அறிவுக்கு டெக்னாலஜி ஃபீல்டு வழியா விஞ்ஞானத்துல வளர்ந்துருக்கும். இதெல்லாம் நடக்க ஒரு காலத்து நடக்கிறப்ப யார் பக்கத்துல இருக்கா? வாசல் படையில் யார் நிக்கிறா? இன்றைக்கே விழித்தெழுங்க. நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் கணவன், உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள், உங்கள் பெற்றோர், உடன்பிறந்தவர் எல்லாரும் இன்னைக்கு விழித்தெழுது. ஒவ்வொரு நாளும் ராத்திரி படுகிறப்ப ஆண்டோட வருகைக்காய் ஜெபம் பண்ணிட்டு போறோம். ஆண்டோட வருகை இருந்தா நானும் என் வீட்டாரும் மோடு கூட என்ன பண்ணணும்? யாரும் விடுபட்டுறது எங்க சொந்தங்கள், எங்க நம்பிங்க, எங்க வீட்டுக்கு பேர் வர்றாங்க, எங்க சர்ச்சுக்கு வராங்க, எங்க தெருவில் உள்ளது எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படணும்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் எப்படியாவது அவர்களெல்லாம் மாற்றினோம்னா அவரோடு சேர்த்துக்கொள்ள ஒரு ஆசிரியர் கொடுப்பார். அடுத்த வார்த்தைக்கு அடுத்த என்ன தமிழ்ல வார்த்தைங்க? அதே வார்த்தையில ஓகே ஓகே கேட்டு வத்தியோடு பார்த்தாச்சு. 3வது நாளாவது அசீரியரோடு அசீரியர் யாரு? இஸ்ரவேலுக்கு விரோதமான மக்கள். இப்ப இஸ்ரவேல் மக்கள் யாரோட உடன்படிக்கை செய்ய போறாங்கன்னா, அவர்கள் யாரோடு விரோதம் பண்ணாங்களோ அவர்களோட என்ன பண்ண போறார்கள்? உடன்படிக்கை கொஞ்ச நாளா நடக்கும். இஸ்ரவேல்ல நேற்றுக்கு முன்னாள் யூஎனுக்கு போனார். யார்? ஒரு பிரைவேட் நெத்தனியாகுவா போனார். அவர் நிறைய பேர் கண்டுக்கு இந்த அல்லாமத்தை கண்டுக்கு நாங்கள் கடைசி வரைக்கும் வேலை என்ன பண்ணோம்? முடிச்சே எருசலேம் மலை முழுமையாக எங்களுக்கு வருவரை யுத்தத்தை நாங்கள் நடத்திய எத்தனை பேர் என்ன பண்ணாலும் பரவாயில்ல. இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு நட்பு நாடு, கத்தார் நட்பு நாடு. கத்தார் மேல கூட பாம்பு போட்டாங்களா? ஏன் போட்டாங்க? இந்த ஹமாஸ் தீவிரவாத வச்சு பேச்சுவார்த்தை நடத்தலாம். நீ எப்படி தீவிரவாத வச்சு பேச்சு நடத்தான்னு இங்கே நான் போட்டா இஸ்ரேல் அவன் நேச நாடு. அதெல்லாம் பத்தி கவலைப்படல. இஸ்ரேல் ஆண்டவருடைய தேவாலயம் கட்டுவதற்கு எவன் இடைஞ்சார்கள் எல்லாத்தையும் நான் போட்டு தருவேன்னு இத்தோடு நாடு 60 லட்சம் மக்கள் அந்த ஊர்ல இருக்காங்க. சென்னை பாப்புலேஷன் கூட கிடையாது. அந்த ஊரை வச்சுட்டு என்ன உலகத்தை ஆட்டி படைக்கிறான்னா தேவனுடைய செய்த கரெக்ட் தப்பா நான் பேசுறேன். நியாயப்படுத்தி பேசிட்டாரு. காத்தார்களுக்கு கொடுமைகளை நாம சேர்த்துக்க முடியாது. ஆனால் அவர் சொன்னாரு, அவர் லார்ட் இஸ் வித் அஸ். டிவியில பேட்டி கொடுக்கிறாரு. யாரு? நெத்தனியாஹு பேட்டி கொடுக்கிறார். அவர் லார்ட் இஸ் வித் அஸ். He will complete his prophecy. அப்படி கம்ப்ளீட்டா பேசுறேன். எத்தனை நாள் ஏற்றுவதான் நீங்க கவலைப்படப்படும். யுவத்தை ஏற்றுவதான் we will not worry. யார்? நீங்க தேவனை எங்களோடு இருக்கிறார். அவருடைய சாலிடா ஒரு பிரைம் மினிஸ்டர் உட்கார்ந்து பேசுறாரு, பேட்டி கொடுக்குறாருன்னா என்ன அர்த்தம்? வேதத்தின் வார்த்தைகள் என்ன பண்ணுது? கடைசி அடுத்த வார்த்தை கிடையாது. அதே எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போக முடியும். எகிப்தை சுத்தி பக்கத்துல எல்லாம் எண்ணெய் கம்பெனி, சவுதி அரேபியா, லொட்டு எல்லாம் இருக்கு. இப்ப யார் எண்ணெய் சப்ளை பண்றாங்க? ஆயில் உங்களுக்கு இஸ்ரேல். எகிப்துக்கு யார் சப்ளை பண்ணுது? அதான் சொன்ன ஹிஸ்டரி தெரியும், நடப்பு காரியங்கள் தெரியும், நடப்பு செய்திகள் தெரியும், வேதத்துக்குரிய காரியம். நீங்க இதை பத்தி தெரியுமா? ஏஞ்சல் காலையில் 9 to 10 ஒரு நிகழ்ச்சி பண்ண
நாட்டில் நடக்கிற நிகழ்ச்சிகள் எப்படி ரிலேட் பண்ணி இருக்குதுன்னு அவர் ரிலேட் பண்ணிலாம் பட மாட்டான். தனித்தனியே நிகழ்ச்சி கூடாது. நாம அதை வேதத்தின் வார்த்தைகள் அதில் போடுவோம், படிச்சு தெரியும். இல்லைன்னா இந்த சேனல், இந்த ஜியோகிராபிக்கல் சேனல் ஒன்று இருக்கு, மாதிரி இந்த சேட்டலைட் பற்றி போகிற சேனல் ஒன்று, அதுலாம் போட்டிங்கன்னா சேட்டலைட் போடுற சேனல்களை அமெரிக்கன் சேனல் போட்டிங்கன்னா அது பைபிளை பற்றி ரெஃபரன்ஸ் கொடுத்ததுல போடுவோம். இதெல்லாம் பார்த்தோம் என்றால் வேதம் எப்படி நிறைவேறுகிற அளவுக்கு திட்டவட்டமாக தெரியும். அடுத்து அப்ப என்னை கொண்டு போக ஆரம்பிச்சாங்க. இப்ப நாம என்ன பண்ணுவோம், ஒரு செல்போன்ல ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண என்ன பண்ணுவோம், IRCTC போட்டு போடுறோம். அது கேட்கும். நான் போன்லாம் கான்டாக்டா எடுத்து பார்ப்பேன், ஓகேயான்னு கேட்கும். நாம அதெல்லாம் பார்க்க மாட்டோம். உடனே என்ன ஓகே, திருப்பி அடுத்தது கேட்கும். உடைய போட்டோலாம் நான் பார்ப்பேன், உடனே என்ன பண்ணுவோம். அடுத்தது என்ன பண்ணுவோம், நீ யாருக்கெல்லாம் மெசேஜ் இருக்கியோ அதெல்லாம் உடைய எல்லாத்தையும் நான் பார்ப்பேன். என்ன எல்லாத்துக்கும் ஓகே கொடுத்தாதான் எங்க கூட போக முடியும், எல்லாத்துக்கும் ஓகே கொடுத்துரும். அப்ப நீங்க உங்க மெசேஜ் பார்த்ததெல்லாம் என்னென்ன பாக்குறீங்க எல்லாத்தையும் நைட் படுக்கிறப்ப மனைவி பாத்திரக்கூடாது, கணவன் பாத்திரக்கூடாது, பிள்ளைகள் பாத்திரக்கூடாது, பெற்றோர் பாருங்க டிலீட் டிலீட் டிலீட், போட்டோ டிலீட், ஹிஸ்டரி டிலீட், எல்லாம் போன்ல டிலீட் ஆயிடும். அவருக்கு அடுத்த வாட்ஸ்அப் டிலீட் ஃபார் எவ்ரிவன், எல்லாம் முடிஞ்சு போயிடும். ஆனா யாருக்கு தெரியும், மூணாவது ஆளா ஒருத்தர் பார்த்துட்டு யாருங்க, பேஸ்புக் கம்பெனிக்கார, பேஸ்புக் அதாவது அந்த கம்பெனிக்கார எல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, சிம்பிளா நீங்க வந்து ஒரு டேப்லெட் பத்தி விசாரிச்சீங்கன்னு மாதிரி ஒரு மோனோலித்திக் டேப்லெட் போட்டு எங்க கிடைக்கும் விசாரிச்சிருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், என்ன அட்வர்டைஸ்மெண்ட், அந்த டேப்லெட் பத்தி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், இல்ல ஒரு மெசேஜ், இல்ல யாராவது போன் பண்ணுவாங்க. கொஞ்ச நாளைக்கு சர்ச் பண்ணேன் வீட்டில் ஒய்ஃபை போடுறதுக்காக ஒய்ஃபை பற்றி சர்ச் புது ஏர்டெல் இருந்து போன் அடிக்கிறேன் சார், நீங்க சர்ச் பண்ணி போனதுக்கு உடனே ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ், ஒரு SMS வருது. இது மட்டும் படப்படன்னு உடனே ஒரு 10 மெசேஜ் தான். திருப்பி இன்னொருத்த கால், நாங்கள் தஞ்சாவூர்ல கூப்பிடுறோம், இன்னொருத்த நான் கும்பகோணத்துக்கு கூப்பிடுறேன், இன்னொருத்த நான் பாபநாசத்துல தான் இருக்கேன், எது கூப்பிடுறாங்க, ஒவ்வொருத்தரா கூப்பிடுறாங்க. ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ள இவ்வளவு பேர் கூப்பிடுறாங்க. எங்க பார்த்தாங்களா, மூணாவது ஆள் ஒரு கால் சென்டர்ல வச்சிருக்காங்க இல்லையா, அங்கெல்லாம் என்ன வேலை அவனுக்கு, இந்த வேர்ட் கீவேர்டை போடுவாங்க. யார் சர்ச் பண்ணா என்னன்னு கீவேர்ட், இவன் சர்ச் பண்ண பார்க்கலாம், இவன் வந்து மருந்து பார்க்கறானா, இவன் ஆபரேஷன் பத்தி பார்க்கறானா, ஹியூமன் பாடி பத்தி சயின்ஸை பத்தி படிக்கிறானா, கெமிஸ்ட்ரி பத்தி படிக்கிறானா, என்னத்தை சயின்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறானா, என்னத்தை படிக்கிறானா, அதை பார்த்து அந்த கீவேர்ட்ஸ் வச்சு அதை யாரெல்லாம் டீல் பண்ணாம எல்லாத்தையும் அனுப்பிச்சு விடும். யாரு கால் சென்டரோட அதை பார்த்துட்டு அவன் என்ன பண்ணுவான், டேய் பாபநாசத்துல வந்து கூப்பிடுறானா, போடா போடா போடாது அங்கே மெசேஜ் இருக்கும், பார்த்துட்டியா மெசேஜ் கொடுத்து அவங்க அனுப்புவான். இது உடனே இங்கே நமக்கு போகும். எல்லாம் எவ்வளவு நேரம் நடக்குது, வச்சு அது பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா என்ன மேட்டர் பேசுறோமோ உடனே மெசேஜ். ஆமா பேசுற கூட வந்துடும். நீங்க கண்ணாடி வாங்க, எனக்கு ஒரு கண்ணாடி வாங்க பேசிட்டு வச்சுங்க, 2 தடவை பேசிட்டு வச்சுங்க, கண்ணாடி பத்தி மெசேஜ் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் வரும். எல்லாம் அப்புறம் 3வது ஆள் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ எதுவுமே ஃப்ரீ கிடையாது. உங்களுக்கு எனக்கு உங்க போன்லயும் என் போன்லயும் டெலீட் ஆயிருக்கும். உங்களுக்கு மனைவிக்கு தெரியாம இருக்கலாம், பிள்ளைங்களுக்கு தெரியாம இருக்கலாம், உங்க குரூப்புக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா யாருக்கு தெரியும், அப்ப என்ன ஆச்சு, எல்லாமே எங்க படிச்சுப்ப, இதுதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். என்னது ஆர்டிபிஷியல் செயற்கை நுண்ணறிவு. அவன் கண்ட்ரோலுக்கு எல்லாமே இன்னைக்கு போய் நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ எல்லாம் எங்க போயிடுச்சு, அவன் கண்ட்ரோலுக்கு. ஒரு காலத்துல பேங்க்ல போய் எழுதி கொடுத்து செக்ல எழுதி கொடுத்து அவர்கிட்ட கொடுத்து 1/2 மணி நேரம் காத்திருந்து காத்தை வாங்கி எண்ணி எடுத்துட்டு வருது. இப்ப அதுக்கப்புறம் பேங்க் டிரான்ஸ்ஃபர், NEFT, RTGS அனுப்பிட்டு, இல்லைன்னா பேங்க்ல போய் அந்த பேங்க் அனுப்பத்துல இருக்கு. இப்ப என்ன செய்யலாம், ஆன்லைன் பேங்கிங். அதுக்கப்புறம் இப்ப என்ன இருந்துச்சு, அது கூட டைம் ஆன்லைன் பேங்கி அதை ஓபன் பண்ணி உங்க பாஸ்வேர்டு போட்டு உள்ள போய் எல்லாம் பண்ணணும். ஆனா இப்ப என்ன ஆச்சு, கையில வச்சு ஜிபே எல்லாம் மொத்தமா காத்த பிடிச்சி நான் ஜிபே பண்ண முடியுமா, பேங்க்ல போய் காத்திருந்தா பண்ண முடியும், ஜிபே பண்ண முடியுமா. அப்ப எல்லாரும் இந்த லெவலுக்கு டியூன் பண்ணிட்டு வாங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டியூன் பண்ண. அவன் தான் அந்த குறிப்பாக பின்னால போனான். அவனோட ஆளுகை இப்பொழுதே இருக்கு. காலையில அந்த ஊர்ல காமிச்ச ஒரு அப்படியே பிஸ்கட் பாக்கெட், அது ஒரு கோடு ஸ்கேனர் கோடு, அதுல முதல் 2 எழுத்து நீளமா 2 கோடு, நடுவுல 2 கோடு நீளமா இருக்கும், கடைசியோட 2 கோடு நீளமா இருக்கும்.
ஏன் அப்படி இருக்கு பாருங்க. அப்படியே பாருங்க, திருச்சி பாருங்க, கொடுத்தாரு பார்த்து இந்த பக்கம் எல்லாத்தையும் அதே மாதிரி தான் இருக்கும். நடுவில் உள்ளதுக்கெல்லாம் நம்பர் இருக்கும். முதல்ல உள்ளதுக்கு ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கும், ரெண்டாவதுக்கு நம்பர் இருக்காது, நடுவில் உள்ளதுக்கு நம்பர் இருக்காது, கடைசி உள்ளதுக்கு நம்பர் இருக்காது. பாத்தீங்களா? நம்ம வாங்குற மிட்டாய் எல்லாத்துலயும் இருக்குது. கடுகு மிளகு வாங்கினீங்களா அது என்ன கொடுக்கும்? கேரட் போட்டுக்கோங்க. இப்ப இது எதை காட்டுகிறது? முதல் கோடு நீளமான கோடு, நடுவில் நீளமான கோடு, கடைசியால நீளமான கோடு எதை காண்பிக்கிறது? எதை காண்பிக்கிறது? நல்லா சொல்றேன், நல்லா கை தட்டுங்க. எதை காட்டுறது? 666. அவங்க வச்ச நம்பரை தான் இந்த ஸ்கேனர் கோட் ரெடி பண்ண ஆள்கிட்ட கேட்டார். இது எதேச்சியா நாங்க வச்சோம், பைபிள்ல இருக்கிறதா எங்களுக்கு தெரியாது. அந்த நம்பர் என்னது? 666. அப்ப அவர் ஆளுங்க எங்க வந்துருச்சு? இப்ப வீட்டுக்குள்ள எல்லாம் வந்துருச்சு. அவர் இது இல்லாமல் விற்கவோ வாங்கவோ, இது இருந்தாதான் பில் வந்து குறையும், இது இருந்தாதான் அவன் பில் பண்ண முடியும். இந்த நிலைமைக்கு குணாநிலைக்கு வச்சு. ஆனா இதுல எங்க வந்துருச்சு? நமக்குள்ள என்ன பண்ணுச்சு நமக்கு தெரியல. ஜிபே நமக்குள்ள வந்துருச்சு. ஆமா, அந்த கருத்து உள்ள வந்து நமக்கு என்ன தெரியும். உங்களுக்கு ஆதார் கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த கார்டு ஆதார் கார்டு. தம்பிவா, ஆதார் கார்டுல எத்தனை நம்பர் இருக்கு பாருங்க. காலையில பார்த்தவங்க பார்க்க வேண்டாம், மற்றவங்க பாருங்க எத்தனை நம்பர் இருக்கு பாருங்க. ஆதார் கார்டு எத்தனை நம்பர் போட்டிருக்கு? எத்தனை நம்பர் போட்டிருக்கு ஆதார் கார்டுல? எத்தனை நம்பர் போடுற? லாஸ்ட் போடுறது 12. 12. சாந்தி என்ன சொல்றாங்க பாருங்க. 12. வெஸ்டர் பிரதர் என்ன சொல்றாரு? தம்பி நீ என்ன சொல்ற? பாரு பார்த்து சொல்ற. எத்தனை? அதுக்கு கீழே டிஐடி நம்பர் போட்டுருக்கா? அது எத்தனை போட்டிருக்காது? 16. எத்தனை போட்டிருக்கு? ஏன் இந்த நம்பரை பார்க்கல நீங்க? ஏன் இந்த நம்பரை பார்க்கல நீங்க? எத்தனை நம்பர் போட்டிருக்கு? இதான் உங்க பேரின்மை. இதான் உங்க பேரின்மை. பெயர் உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் ஒரு நம்பர் கொடுக்கப்பட்டிருச்சு. இந்த நம்பர் தான். இதுக்காக தான் ஆதார் கார்டை ரெடி பண்ணுங்க எதுக்கு சொல்றாங்க? இந்த நம்பர் வரணும், 16 டிஜிட் நம்பர் வரணும். ஏன்னா இந்தியாவில நிறைய பேருக்கு வராம இருக்கு. அதுக்காக போஸ்ட் ஆஃபீஸ் போய் என்னன்னா புதுசா பண்ணுங்கன்னு இந்த நம்பரை பண்ணிட்டே இருக்க சொல்றான். இப்ப இந்த 16 டிஜிட் நம்பர் தான் எல்லாருடைய பேர். ஒரே மதம், ஒரே தலைமை, ஒரே அரசாட்சி. இது ஒரு ஸ்டெப். இந்த ஸ்டெப்ல உங்களுக்கு எல்லாம் பேர் கொடுத்தாச்சு. இந்த பேர் தான் உங்களுக்கு தாஸ் எல்லாம் கிடையாது. ஆரோக்கிய தாஸ் தான் இவங்க வீட்டுல பாண்டிச்சேரியில கூப்பிட்டுக்கலாம். அவன் எப்படி கூப்பிடுவான்? 111111111111 உங்களை கூப்பிடுவான். அதான் அவங்க பேர். இதுதான் எல்லா இடத்துலயும் இருக்க போறாங்க. எதிர்காலத்தில் இப்படித்தான் இதை வைத்துதான் எல்லாரையும் அட்ரஸ் பண்ண போறாங்க. நம்பர் நியூமராலஜி கிடையாது. நம்பர் வேதத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு காரியம். அவருடைய முத்திரை இப்படித்தான் இருக்கு. இதை வைத்து அவன் என்ன செய்வான்னா, அவன் ஒரு சிலை பேசும். பாத்தீங்கன்னா சிலை பேசுறத திருவள்ளிப்பாடு 6:12 13:15 13:15 மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. எசேக்கியேல் தீர்க்கதரிசிலாம் சிறுவம் பேசாதுன்னு சொல்லப்பட்டது. ஆனா திருவள்ளிப்பாட்டு சிறுவம் என்ன பண்ணும்? பேசத்தக்கதா. ஏற்கனவே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ரோபோக்கள் பயன்படுத்தி பேச ஆரம்பிச்சு. ரோபோ பாஸ்டர்ஸ், ரோபோ பிரிஸ்ட், ரோபோ நர்ஸ், ரோபோ டாக்டர்ஸ் எல்லாம் ஏற்கனவே ஆர்டிபிஷியல்ல வந்தாச்சு. ரோபோட்ஸ் சர்வர், ரோபோ சர்வர், நர்சஸ், ரோபோ நர்சஸ் எல்லாம் ஏற்கனவே வந்துருச்சு. இன்னும் அதனுடைய அடுத்த கட்டம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக அவருடைய இயக்க வைக்கும் காலம் நெருங்கி வந்துச்சு. ஊர்ல பங்குசாமியா இருக்கு, தூக்கம் ரொம்ப வந்துச்சுன்னா அவர் அடிச்சு இவே பூசா ஏற்றுவார். வித்தியாசமே தெரியாது. அவர் எனக்கு நெத்தியில ஒரே ஒரு லைட் தெரியும். இந்த லைட்டை வச்சுதான் அவர் உண்மையான ஆளா பங்குசாமியா கண்டுபிடிக்கும். கண்டுபிடிக்கவே இந்த வாய்ஸ், இந்த ப்ரொனன்சியேஷன், உடல் அசைப்பு, கை அசைப்பு, உடல் அசைப்பு எல்லாம் அவர் மாதிரி அப்படியே இருக்கும்படி செய்வதற்கு எல்லாம் முடிஞ்சிச்சு. எல்லாம் முடிஞ்ச நிலைகள்லாம்
பல இடங்களில் போர்ட்ஸ் வச்சிருக்காங்க. மிலிட்டரி போர்ஸ் அமெரிக்காவில் ஒரு மிலிட்டரி போர்ஸ் இருக்குது, ரோபோட்டிக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போர்ஸ். இதுல ஒரு போலீஸ் வச்சிருக்காங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போலீஸ். ரீசெண்டா ஒரு 4 மாதத்துக்கு முன்னால பிளாக்கு ஒயிட்டு கூட தயாரா இருந்துச்சு எங்க அமெரிக்கா. போலீஸ்காரன் நினைச்சா மிக்ஸ்டா இருக்காங்க போலீஸ்காரன். எப்படி அனுப்புறோம்னா யார் அனுப்பிச்சாங்க? ஆர்டிஃபிஷியல் ரோபோட் அனுப்பிச்சிட்டாங்க. அதுவே அவங்க எல்லாத்தையும் விலைக்கு விட்டு தட்டுவிட்டு எவனாலும் போட்டு அடிப்படி சாத்தி கூட்டத்தை கலைச்சி விட்டுச்சு. இப்படியெல்லாம் பயன்படுத்துவதற்கு இன்னைக்கு வெளியே வந்துச்சு. அதனால இதெல்லாம் பேசாதுன்னு நினைக்கிறேன், இதெல்லாம் பேசும். எங்க ஊர்ல பாண்டிச்சேரி இடத்துல உணர்ந்து வச்சிருவாங்க ரோபோ. இங்கேருந்து உங்க தம்பி ஜோஷுவா போனான்னா, ஹலோ ஜோஷுவா கமான் கூப்பிடுவாங்க. இங்கேருந்து சத்தம் போட்டு ஐயோ உங்களை கூப்பிட்டு போவேன், கமான் நீங்க 100 ரூபா தட்சணை வைக்கணுமா, 100 ரூபா கார்டுல பேப்பர் பண்ணோன்னா உனக்கு என்ன நீ டிப்ளமா படிச்சு முடிச்சிடும் இல்லையா, உனக்கு இந்த கம்பெனில வேலை கிடைக்கும், அந்த 4 கம்பெனி பேர் கொடுக்கும், நீ உங்க பேட்டா இப்படி எழுதி இங்கெல்லாம் அனுப்புன்னு சொல்லி எல்லாம் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அவன் கையில கொடுக்கும். இவன் என்ன பண்ணுவான்? காலேஜுக்கு போய் அங்க இருக்க பசங்களை வாங்கின எங்க ஊர்ல ஒரு ரூபா கரெக்டா பதில் சொல்லுதுன்னு எல்லாரையும் போட்டு வரும். அப்புறம் அவங்க குடும்பம்லாம் வரும். எல்லாரும் எங்க போவாங்க? வேளாங்கண்ணி கோயிலுக்கு போவாங்க. எங்க போவாங்க எல்லாரும்? ஆர்டிபிஷியல் ரோபோட்டை போவாங்க. ஒரே கூட்டமா இருக்கும். அந்த ரோபோ வைக்கிறாள் எங்களோட கூட்டம் குறைக்கு உங்க கோயில் வாசல்ல ஒரு இடத்தை கொடுங்க, உள்ள கூட வேண்டாம், உள்ளே இடம் கொடுங்க, அங்கேயே வச்சிருவாங்க. எல்லாரும் எங்க போவாங்க? கோயிலுக்குள்ள போற யாரை பார்த்துட்டு போவாங்க? எப்படி ஊர்ல உள்ள கோயிலுக்கு போறோம்னா சரஸ்தியா இருப்பாரு, மாதா இருப்பாங்க, லூஸ் மாதா, சகாய மாதா எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் தான் கோயிலுக்கு இருக்கும். அது மாதிரி மக்கள் போய் யாரை பார்த்துட்டு போவாங்க? ரோபோ பார்த்துட்டு போவாங்க. கொஞ்ச நாள் ரோபோவே நல்லா பகுத்துருது. உள்ள போய் சாமியார் போட்டு புத்தகத்தை எடுக்கிறாரு, இங்கேயும் கேட்டு போன என்ன பண்ணாங்க? இப்படி ஒரு நிலை வருவதற்கு முன் யாருடைய வருகை இருக்கும்? ஆண்டோடைய வருகை. இதெல்லாம் தயாரான ஒரு நிலை ஏற்கனவே வந்துச்சு. அதுக்கு பவர் கொடுத்து ரோபோ அடிச்சு கொண்டுடுச்சு. ஜெர்மனில வோல்க்ஸ்வாகன் கம்பெனி போட்டு பாருங்க, நல்லா கதையெல்லாம் சொல்லுங்க, நெட்ல போட்டு வோல்க்ஸ்வாகன் கம்பெனில ஒரு ஆள் அடிச்சு கொண்டுடுச்சு. யுஎஸ்ஏல ஒரு செக்யூரிட்டி கார்டு போலீஸ் ஏர்போர்ட்ல ஒரு ஆள் அடிச்சு கொண்டுட்டார். இப்ப என்ன யார் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணது தெரியல. இதெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க, ஆனா எஃப்ஐஆர் எப்படி போறது தெரியல. எஃப்ஐஆர் போட்டு யாரை தண்டிக்கிறது? ரோபோ ரெடி பண்ணணுயா, ரோபோ வாங்கணுயா, ரோபோக்கு வேலை கொடுத்தோடய யாரை தண்டிக்கிறது? சட்டம். இதெல்லாம் சட்டங்கள்லாம் வடிவமைச்சு அவர்கள் செய்வார்கள். இதை குறித்து ஜெனீவாவில் ஆகஸ்ட் மாதம் கடைசியில் ஒரு மீட்டிங் நடக்கும். ஏஐ எப்படி பயன்படுத்துறது, எப்படி நாம் நுண்ணறிவை பயன்படுத்துறதுனால கோப்பாட்டுக்கு மெசேஜ் கொடுத்தார். அவர் பதில் என்ன கொடுத்துட்டாருன்னா, தானியல் தீர்க்கத்தில் நடந்த ஒரு உடன்படிக்கை இங்க நடக்க போகுது, அது உலகத்தின் முடிவில் நடக்கக்கூடிய ஒரு உடன்படிக்கை. ஆனால் நாங்க ஏதோ கருத்து சொல்லணும்னா உலகத்தின் முடிவு சமீபத்திற்கு நீங்க சொல்லுங்க பதில் கொடுத்துட்டாரு. இதை பார்த்தோடனே சில கிறிஸ்தவ நாடுகள் விலகி போயிட்டாங்க, சில கிறிஸ்தவ நாடுகள் பதில் கொடுக்கல. அந்த சமிட் முடிஞ்சிச்சு, ஆனால் எந்த முடிவும் எடுக்காமல் முடிஞ்சிச்சு. அதனுடைய முடிவுகள் ஆர்டிபிஷியல் ரிலீஜன்ல எப்படி பயன்படுத்துவது, மதத்தில் ஆபிரகாம் ரிலீஜன் மாற்றல கிறிஸ்துவ மதம், இஸ்லாம் மதம், யூத மதத்தை எப்படி பயன்படுத்துவது, உலகத்தில் உள்ள மதங்கள்லாம் எப்படி பயன்படுத்துவது பற்றி ஒரு ஆய்வும், அதே வழியிலே கை நிறைய சைஸ் நிறையா ஒரு புதுசா வந்து தெரியுமா, மரத்தும் தட்டுன்னு முதல்ல சொன்னாங்க. அப்புறம் ட்ரோன்ஸ் சொன்னாங்க. இப்ப ட்ரோன் என்ன சைஸ்ல இருக்கு? கையா என்ன சைஸ்ல இருக்கு? இந்த ட்ரோன்ஸ் எப்படி பண்ணா, இதுக்குள்ள உங்க போட்டோ வச்சிருக்கோம், என் போட்டோ வச்சுட்டு எனக்கு 16 டிஜிட் நம்பரை கொடுத்துட்டாங்கன்னா நான் எந்த ஊருக்கு போனாலும் என்னை தேடி என்ன பண்ணோம் வரும். அதுக்குள்ள ஒரு வெடிமருந்து வச்சிருப்பாங்க, அவங்க ஆக்டிவேட் பண்ணாங்க, டப்புன்னு வந்து தட்டு நிறுத்திடும். அவ்வளவுதான் முடிஞ்சு. இதை எப்படி லைசன்ஸ் கொடுப்பதை பற்றி ஜெனீவா மீட்டிங்ல பேசுறது. இது எங்க கொடுக்கப்பட்டிருக்கு? யோவேல் புத்தகம், யோவேல் 2ஆம் அதிகாரம் 6-8 பாத்தீங்க கொடுக்கும். அது ஜன்னல் மேல் ஏறி மதில் மேல் ஏறி வீடுகளுக்குள் புகுந்து வருமா பாத்தீங்க. யோவேல் 2:6 6-8 ஒன்று நெருங்காது, அவைகள் பராக்கிரமசாலிகளை போல ஓடும், யுத்த வீரர்களை போல மதிலேறும், வரிசைகள் பிசகாமல் ஒவ்வொன்றும் தன் தன் அணியிலே செல்லும், ஒன்றை ஒன்று நெருங்காது, ஒவ்வொன்றும் தன் தன் பாதையிலே செல்லும், அவைகள் ஆயுதங்களுக்குள் விழுந்தாலும் காயப்படாமல் போகும், அவைகள் பட்டணம் எங்கும் செல்லும், மதிலின் மேல் ஓடும், வீடுகளின் மேல் ஏறும், பலகனி வழியாய் திருடனை போல உள்ளே நுழையும், அவைகளுக்கு முன்பாக பூமி அதிரும். இது ரெடி பண்றதுக்கு அக்ரிமெண்ட் எப்படி, லைசன்ஸ் எப்படி கொடுங்க பேசுவதற்காகவும் பண்ணாங்க. இந்த ஆர்டிபிஷியல் அளவுக்கு முக்கியமாக வாய்ந்து இன்னைக்கு எல்லா வீட்டையும் துப்பாக்கி வச்சது என்ன நடக்கும்?
ஒருத்தர் சுட்டு கொண்டு எல்லாம் தெரிஞ்சு போயிடும். அவ்வளவுதான். அது மாதிரி எல்லாருக்கும் லைசன்ஸ் கொடுத்தாங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணி எல்லாரையும் சாகடிச்சிருக்கோம். ஊருக்குள்ள ஒத்துழைக்க இருக்குமா? இப்படி நிலைமை வரக்கூடாது என்பதற்காக கட்டுப்படுத்த ஒரு காரியத்தை போட்டாங்க. அது முடியவில்லை. சப்மிட்டோட முடிவு எடுக்கப்படவில்லை. இதெல்லாம் எங்க கொடுக்கப்பட்டிருக்கு? ரோமியர் புத்தகத்தில் கொடுக்கப்பட்ட காரியங்கள் இப்பொழுது என்ன பண்ணுது? கடைசி ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சேன்னா வாதிக்க திருவள்ளிப்பாடு 6ஆம் அதிகாரம் 12வது வாதிங்க. அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது. சந்திரன் ரத்தம் போலாயிற்று. அத்தி மரமானது பெரும் காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. இப்ப சூரியன் கருப்பாகவும் சந்திரன் சிவப்பாக எப்ப இருந்துச்சு? சூரியன் வருஷத்துல ஒரு முறை கருப்பாகும், 3 முறை சந்திரன் சிவப்பாகும். முழுமையாக அறகுறையெல்லாம் முழுமையாக எப்ப இருந்துச்சு? நான் வாழ்ந்த காலத்துல தான் இருந்துச்சு. எப்ப ஆச்சு? 2015. இப்ப 2000 நாம வாழ்ந்த காலத்திலேயே சூரியன் பகலே சூரியன் இருட்டாகி போச்சு. எல்லாரும் ஒரே ஆளதான். ஒரு அறிகுறி. வேதம் சொல்லுது, நான் சூரியனை சுருட்ட வாசிக்கிறதுக்கு திருப்பி பூமி மிகவும் அதிர்ந்து சூரியன் கருப்பு கம்பளியை போறதோ சந்திரன் ரத்தம் போலாயிற்று. இது மாதிரி வந்தது. இது வரைக்கும் ரெக்கார்ட்ல உள்ளது 7 முறை. ஆனா விஞ்ஞானிகள் பார்த்தது 3 முறை. ஒன்னு 1400, இன்னொன்னு 1948, இன்னொன்னு 1967, இன்னொன்னு 2015. இது 250 வருஷத்துக்கு தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னால என்ன அடையாளம்? அடையாளம் ஆண்டவருடைய வருகை மிக சமீபத்தில் இருக்கிறது ஒரு அடையாளம். இதே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, வருகையை பற்றி காற்றை குறித்தும் வருகையை பற்றி பார்த்தோம். நிறைய செய்திகள் நான் போட்டிருக்கிறத நீங்க படிங்க, உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும். நாம் முதல்ல தயாராக இருக்கணும். ஆண்டவர் வருகைக்கு எந்த நேரத்தில் வந்தாலும் நாம் அவரோடு செல்வதற்கு தயாராக இருக்கணும். நம்ம குடும்பத்தை சார்ந்தவரோட நாம் என்ன தயார்படுத்தும். இல்லைதான் நாம் வாழ்ந்த கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது வீணாக நமக்கு போய்விடும். அப்படி எழுந்திருக்கும் ஜெபத்துக்காக இன்னைக்கு ஆண்டவருடைய வருகை இருந்தா தயாரா? ஆமென். எஸ், வெரி குட். நாம் எப்போது வேண்டாலும் இருக்கலாம், வெளிப்பாய் இருங்கள். அந்த அடையாளங்கள்ல இயேசுவே சொன்னார், வெளிப்பாய் இருங்கள், திருடனை போல வருகை இருக்கும். அவர் வருகை என்ன நாளோ நாளைக்கோ நமக்கு தெரியாது. யாருக்கு மட்டும் தெரியும்? பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும். அவரே இயேசு சொல்ல, பிதாவுக்கு மட்டும்தான் வருகிற நாளைக்கையும் தெரியும். இயேசுக்கும் தெரியாது, பரிசுத்தாவிக்கும் ஏன் தெரியாது? இயேசு கிட்ட சொன்னா இயேசு இரக்கங்களின் தகப்பன் என்ன பண்ணாரு? ஆவியானவர்கிட்ட சொல்லி நீ போய் பிள்ளைகிட்ட சொல்லி தயார் பண்ணிடுவார். அதனாலதான் யாருக்குமே தெரியாம பிதா மட்டும் வச்சிருக்காரு. ஆனா இந்த அடையாளங்கள் நடக்கும் போது அந்த வருகை சமீபத்தில் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எனவே வெளிப்பாயிருங்கள் சொன்ன மாதிரி இப்ப ஆண்டோடைய வருகை சமீபத்தில் இந்த காரியங்கள் நடக்கும் போது இயேசு வாசகத்தை இருக்கிறார். அப்படியே கண்களை விடாம வாசற்படியில் தட்டுகின்றார், வாசற்படியில் நிற்கின்றார், என் உள்ளத்தை தட்டுகின்றார். இடமுண்டோ இடமுண்டோ என் உள்ளத்தில் இடமுண்டோ 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 என் உள்ளத்தில் இடமுண்டோ. அன்பின் பரலோக தகப்பனே, அது சீக்கிரத்தில் வரப்போகிறார் என்பதற்காகத்தான் இந்த மாதத்துக்கு வாக்குத்தத்தமே நீங்கள் கொடுத்திருக்கிறீரே. இந்த வாசற்படி நின்று தட்டுகிறேன். ஒருவர் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார். அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணான். இந்த வருகைக்குள்ள காரியத்தின் வாசலின் வாக்கியத்தை எங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறேன். இந்த நாள் வருகையை பற்றி நீங்கள் கற்றுக் கொடுத்தீர். அவனுடைய காட்சி எப்படி இருக்கிறது, அவனுடைய வருகையை பிடிப்பதை ஒப்புக்கொடுக்கிறேன். ஒப்பிட்டு காட்டி நீங்கள் கற்றுக் கொடுக்கிறேன். மக்கள் நன்றியை சபா. இன்றைக்கு காற்று மேய்ந்து கொண்டர் காற்றை காண்டி ஒவ்வொரு காரியமாக
இன்றைக்கு காற்றில எவ்வளவு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் காற்றை மேய்ந்து கொண்டிருப்பதாகத்தான் இருக்கிறோம் ஐயா. அதை நாங்கள் விட்டு இயேசுவின் பின்னால் நாங்கள் செல்ல வேண்டுமே. உமக்கு பின்னால் வரக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் மாற வேண்டுமே. அதை சீக்கிரத்தில் வரப்போகிறவர் அவர் கரம் அசைத்து எங்களை கூப்பிடும் போது அதை அறிந்து கொண்ட மக்களாக செல்ல என்பது இந்த நாளில் ஒரு எச்சரிக்கையின் சத்தத்தை கொடுத்திருக்கிறீரே. எப்படியெல்லாம் இறுதி காலத்தில் நடக்கும் என்பதை வேதத்தின் வழியாக எங்களை கற்றுப்படுத்தி இதை நாங்கள் கற்றுக்கொண்ட பின்பு அசட்டையாக இல்லாதபடி ஆண்டு கொடுத்த ஆவியை அவித்துப்படாதபடி நாங்கள் ஜாக்கிரதையோர்களால் இருக்க எங்களுக்கு கருத்தில் கொடுக்கிறோம் ஐயா. எங்களுக்குள் இருந்து வழிநடத்துகிற ஆவியானவர் எங்களை வழிநடத்துமாய் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அது சீக்கிரத்தில் வரப்போகிறவரை அறிந்து கொண்டு நான் மட்டுமல்ல, நானும் என் வீட்டார், உற்றார், உறவினர், நண்பர்கள் கூட இருப்பார்கள், அத்தனை பேரும் கூட செல்லணுமே. அதற்காகத்தானே எங்களை அழைத்திருக்கிறேன். அதை நாங்கள் உணர்ந்து கொண்ட மக்களாக செயல்படும்படி இந்த நாளில் எங்களுக்கு வழிகாட்டினீரே. உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நன்றி இயேசப்பா. நீ வரும்போது உன் முகத்தை கண்டு நீ கரம் நீண்டும் போது உன் கரத்தை பிடித்தவர்களாக நாங்கள் வர வேண்டுமே. அதற்காக எங்களை ஒரு கருத்தில் ஒப்பு கொடுக்க மாட்டவரே. அவர் வரும் நாளிலே என்னை கரமா செய்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரமா செய்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். நீ வரும் நாளிலே கரமா சேர்த்து கூப்பிடுகிறது. ஆனால் நாங்கள் அறிந்து கொண்டவருடைய மக்களாக இருக்கணுமே. யாரையும் கூப்பிடுறாங்க திரும்பி பார்ப்பது அல்ல, என்னைத்தான் இயேசு கூப்பிடுறாரு சொன்ன உடனே நாங்கள் அறிந்து கொண்ட மக்களாக செயல்பட எங்களை கருத்தில் ஒப்புக்கிறோமப்பா. அதற்கு நாங்கள் எங்களை ஆத்மாக்களை தயார் பண்ண வேண்டும். எங்கள் உடல் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டுமே. பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தெய்வத்தை தரிசிக்க முடியாது. அந்த பரிசுத்த வாழ்க்கைக்குள் நாங்கள் கடந்து செல்ல இந்த காரியங்கள் நடக்கிறது என்பதை அறிந்து கொண்டோம். அது சீக்கிரத்தில் வரப்போகிறது என்பதை அறிந்து கொண்டோம். இதோ வாசற்படியில் நிற்கிறார் என்று தெரிந்து கொண்டோம். இதற்கு பின்பும் நாங்கள் அசட்டையாக இல்லாதபடி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டுமானது. உமக்கு பிரியமானதை நாங்கள் செய்ய வேண்டுமே. நீர் விரும்பும் காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும். உலக போக்கில் நடக்காதபடி, ஒத்த வேஷம் தரிக்காதபடி உமக்கு பிரியமானதையே செய்ய எங்கள் கருத்தில் ஒப்புக்கிறோம் அப்பா. அதற்கேற்ற பரிசுத்தமான வாழ்க்கை வாழ எங்களை உங்கள் கருத்தில் அர்ப்பணிக்கிற மாட்டது. எதற்காக அழைத்தீரோ, எதற்காக முன்குறித்தீரோ அதை நாங்கள் தெரிந்து கொண்டு செயல்பட அப்படி ஆண்டு ஒப்புக்கிறோமா. நல்ல பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் இருக்கிறார். அதை நாங்கள் அறிந்து கொண்டு செயல்பட கற்றுத் தருகிற ஆவியானவர், கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர், சொல்லித் தருகிற ஆவியானவர், ஒவ்வொரு அவர்கள் உணர்ந்து நாங்கள் செயல்பட நமது கரங்களுக்குள்ள எங்களை ஒப்புக்கிற மாட்டவர். நாங்கள் தனியாக அல்ல, கூடவே நாங்கள் ஆத்துமாக்களை கூட்டி வர வேண்டுமே. எங்கள் பேச்சு பரலோகத்தின் பேச்சாக இருக்க வேண்டுமே. பரிசுத்தத்தின் வாழ்வை நாங்கள் கடந்து செல்ல வேண்டுமே. அதற்காக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோமாப்பா. பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். ஆம் தகப்பனே, இந்த வாழ்கிற கொஞ்ச காலம் நாங்கள் இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய் வாழ நமது கருத்தில் ஒப்புக்கொடுக்க மாட்டோம். எங்களுடைய சிந்தனைகள் பரலோகத்தை பற்றி இருக்க வேண்டும். எங்களுடைய மூச்சு பரிசுத்தத்தை பற்றி இருக்க வேண்டும். எங்களுடைய ஆவிக்குரிய காரியம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதாக இருக்க வேண்டும் ஐயா. ஒரு கரங்களுக்குள் எங்களை ஒவ்வொருவரும் தாழ்த்தி கொடுக்கிறோம். நாங்கள் ஒருவரும் கெட்டு போகாதபடி நம்முடைய ராஜ்யத்தில் நீ வரும்போது அது சீக்கிரத்தில் வரப்போகிற இயேசு ராஜாவை எதிர்கொண்டு உமக்கு மனவாட்டிகளாகவும் சமூகத்தில் வரணும் அப்பா. அதற்காக எங்கள் ஒவ்வொருவரும் அந்த கரங்களுக்குள் தாழ்த்துகிறோம். இது நாங்கள் கேட்டது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லி அவர்களை தயார்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக இவைகளை ஏற்றுக்கொண்டே வழிநடத்துகிறேன். அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாக்குறுதி சொல்லுவோம். ஆனாலும் என் நாமத்தில் நீதிக்கும் அவர் கட்டளைக்கு ஆரோக்கியம் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் ஆனால் என் நாமத்தில் நீதி அவர் கட்டளைக்கு
வெளியே புறப்பட்டு போய் பொழுது ஆனால் என் நிலமட்டு பொழுது நீரின் சூரிய உதிக்கும் அவர் செகண்ட் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் பொழுது கொண்டிருக்கிறீர்கள். இதோ பார்த்து கொண்டு கருத்துக்கள் ஒருவரை சுத்திரிப்பது கதை தந்தால் அவனோடு பிரவேசித்து போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இதோ வாசனை கருத்துக்கிறது ஒருவரை சத்திரிப்பது கதை தந்தால் அவனோடு பிரவேசித்து போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். இதோ வாசனை கருத்துக்கிறது ஒருவரை சுத்திரிப்பது கதை தருவான் அவனோடு பிரவேசித்து போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். அவனுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவோம். Gracias.